என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மல்வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பெருந்தினி, பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரைந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதெனியே. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் முயல்வேனை, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அணையாண்ட அத்தனை என கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மேன்மைகொள் சைவ சன்மார்க்க நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லா உயிர்களும் தசகாரிய வாசியோக சாகா கல்வியை கற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்வாங்கு வாழ்க. எல்லாமல்ல சிவபெருமான் அறிவியல் பூர்வமாக தானே முன்னின்று பெண்களுக்கு பெண்மீக கல்வியை பார்வதி மூலமும் ஆன்மீக சாகா கல்வியை சப்தரிஷிகள் மூலமும் வழங்கினார். பெண்மீகத்தில் ஜீவன் முக்தி அஷ்டகர்மம் வரைதான் செல்ல இயலும். ரொம்ப கஷ்டம். அதில் உணர்ச்சி போராட்டம், தகுதி உடையவங்களுக்கு மட்டும், அதாவது பிடிச்சிருந்தா தான் சொல்லி தருவாங்க. நிறைய இருக்குது. ஜாதி, மதம், குலம், கோத்திரம், இந்த வர்ணாசிரம தர்மம், இதெல்லாம் பெண்மீகத்தில் தான். ஆன்மீகம்னா படிப்புக்கு என்னதுங்க, ஜாதி சமயம் இதெல்லாம் கிடையாது. யார் அந்த படிப்புக்கு உண்டான கட்டணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு என்னது கட்டணம் இல்லை, அதுக்கான ரூல்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னது ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் கடந்து அவங்களுக்கு அந்த கல்வி போதிக்கப்படும். புரியுதா இல்லைங்களா? அந்த கல்வி படித்து ஒரு வேலையை செய்யணும். அப்போ நேற்றே நம்ம பார்த்தோம், 4 மார்க்கம் இருக்குது. இறைவனுக்கு பிள்ளையாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். இது 3மே சாத்தியம் இல்லை. நமக்கு இருக்கிறது ஒன்று தான், தாச மார்க்கம். தாச மார்க்கம்னா வேலை செய்கிறது. அப்போ படித்தா தானே, படித்தா ஒரு வேலை கிடைக்கும். அதுதான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே மார்க்கம். புரியுதுங்களா? அது 2 மார்க்கம் இருக்குது. அதனால தான் சைவ சன்மார்க்கம்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். வள்ளலாரையும் அப்பர் சாமியும் அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். மாணிக்கவாசகர் கடைபிடிச்ச மார்க்கம் தான் சன்மார்க்கம். அதுதான் வள்ளலார் பின்பற்றினார். அப்போ சன்மார்க்கம் என்பது இறைவனுக்கு மனைவியாகவோ காதலியாகவோ இருப்பது. அது நம்ம ஒரு அளவு ட்ரை பண்ணலாம். ஆனால் அது பெண்மீகம். அதில் சோறு போடணும். புரியுதுங்களா? யார் இந்த மூலிகைலாம் அரைச்சி ஊற்றின்னு, கஷாயம் அரைச்சி ஊற்றின்னு சோறு போட்டுன்னு, இதெல்லாம் யார் வேலைங்கய்யா? பெண்கள் வேலையா, ஆண்கள் வேலையா? பெண்கள். ஆனால் நம்ம தாச மார்க்கம் இதில் இருக்கிற ஒரே மார்க்கம், க்ளீனான மார்க்கம், யார் வேணாலும் கடைபிடிக்கலாம். அதுதான் இப்போ உலகமே. இப்போ நம்ம கலியுகன்றது அதெல்லாம் ஓடுது. இப்போ அது தாச மார்க்கம். தாச மார்க்கம்னா என்னது? வேலை செய்கிறது. ஆமாம், படிச்சுட்டு ஒரு வேலைக்கு செஞ்சால் அதுக்கு நான் சம்பளம் கொடுப்பான். மாட்டேன்னு அது போயிட்டே இருக்க வேண்டியதான். எந்த இதுவும் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? ஏதாவது பிரச்சனை இருக்காதுல்ல? பிரச்சனை இல்லாத ஒரே மார்க்கம் எதுங்க? தாச மார்க்கம். தாசன்னா அந்த வேலையை நீங்கள் என்ன ஃப்ரீயாகவும் செய்யலாம், இல்லை காசு கொடுத்துட்டும் அதை செய்யலாம். இதில் குழப்பத்துக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் இப்போ மேற்கு அப்பர் சாமி என்னது, மேற்கு நோக்கிய முகம் சத்தியோஜாதம். புரியுதா பாருங்க? அதுதான் இப்போ அறிவான மார்க்கம். அதில் வேலை செய்கிறோம், கூலி வாங்குகிறோம். அந்த கூலியை வச்சுக்கிட்டு நமக்கு ஆன்மீகத்துக்கு அந்த கூலியை செயல்படுத்து இன்னும் மேலே மேலே படிக்கணும், இன்னும் பதவி உயர்வு வேணும், எனக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் அருமையான. அப்போ இதில் இந்த ஆன்மீகத்தில் படிப்பு அப்படின்னு வரும்போது பஞ்சசபை, மூச்சு கவனிக்குதுன்னா என்ன, புருமத்தினா என்ன, அப்படிலாம்
ஈஸியாக நம்ம கடந்து போக முடியுது. இதெல்லாம் பெண்மீகத்தில் கிடையாது. இந்த புரு மத்தி கவனிக்கிறது, மூச்சை கவனிக்கிறது, இதெல்லாம் சயின்ஸு. இதெல்லாம் பெண்மீகத்துக்கான இது கிடையாது. அதில் ஃபுல்லாக என்னது, அதில் பாதுகாப்பு அது இது. அதனால தான் எல்லாம் இந்த குருவை பார்த்து வீச்சு வீச்சுன்னு கற்றுதுங்க எல்லாம். புரியுதா இல்லைங்களா? இந்த இப்போ கூட நம்ம வீட்டு பின்னாடி ஒரு 4 பூனை, அது மட்டும் இருக்குது. அது தோட்டத்து பக்கம் போனாலே போதும் வீச்சு வீச்சுன்னு கற்றுது. நம்ம போய் சாதம் கதம் வச்சிட்டோம்னு வச்சுங்க, அது என்ன பண்ணோம், பார்த்த உடனே எல்லாம் விஜி விஜின்னு கத்துது. நாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வளர்த்திங்கன்னா அது நீங்கள் போனீங்கன்னா உங்களை என்னது எனக்கு நாயினா பயம். நாயன் மாற பிடிக்கும், நாய் பிடிக்காது. புரியுது இல்லைங்களா? ஆமாம், நாயினா அது மேலே வந்து இதெல்லாம் புறாண்டுது, நினைவு பண்ணுதில்ல, அது என்னமோ பண்ணுது. நான் நாயெலாம் வளர்த்ததில்ல, நாயினால நமக்கு பிடிக்காது. பயம்னு இல்லை, ஆனால் அது என்னவோ தெரியல, பிடிக்கல. பூனை அதுவே இருக்குது, அது மெயின்டெனன்ஸும் கிடையாது. நம்ம எங்கள் ஊருக்கு போனாலும் அது போய் வெளியில் போய் சாப்பிட்டுக்கோம். அதுவும் இல்லாமல் நான் வளர்க்கல, அது தோட்டத்தில் அது மட்டும் கிடையாது. அது போனால் விச்சு விச்சுன்னு கத்தும். அப்போ அதுமாரி தான் இதெல்லாம் கற்றுதுங்க. புரியுது இல்லைங்களா? ஆனால் இப்போ காலேஜில் வாத்தியாரை பார்த்தா விச்சு விச்சுன்னு எவனா கத்துறானா? கத்துனா கெட் அவுட் சொல்லிடுவாங்க ஐயா, அதனால பயந்துட்டு இருப்பாங்க. இல்லை, கத்தவ மாட்டாங்க. வாத்தியார் லீவ் போட்டால் அவனுக்கு சௌரியமாக இருக்கும், சுற்றுறான். ஆமாம், அப்போதான் கத்துவாங்க. ஆமாம், புரியுது. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்னது, ஹாஸ்டலில் கரண்ட் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொன்று கத்துவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஆன்மீகம் அப்படின்னா படிக்கிறது. படித்து நீங்கள் மட்டும் பதவி உயர்வு போயிட்டே இருக்கணும். எனக்கு ப்ரமோஷன் வேணும், வேலை வேணும் அப்படின்னு சொல்கிற ஆள் இன்றைக்கி இருக்காங்களா யாராவது? இல்லை. அப்போ இந்த 4 மார்க்கத்தையும் 4 யுகத்துக்கூட நீங்கள் மேட்ச் பண்ணலாம். அப்போ கலியுகத்துக்கு ஏற்ற மார்க்கம் தாச மார்க்கம். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? வேதங்கள் 4 இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு இதை மேட்ச் பண்ணலாம். ரிக், யஜூர், சாம, அதர்வன. அப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வன வேதம் தான் இதுக்கு கலியுகத்தில். ரிக் வந்து சத்தியுகத்துக்கு, யஜூர் வந்து இந்த திரேதயுகம், துவாபர யுகத்துக்கு சாம வேதம். இப்போ என்னது, அதர்வன வேதம். புரியுதுங்களா? அப்போ இதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த 4 மார்க்கத்தில் கலியுகத்துக்கு ஏற்ற மார்க்கம் எது? தாச மார்க்கம். இப்போ இதில் தான் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த வேலை. இதில் சென்டிமெண்ட்டுக்கெலாம் வேலை கிடையாது. நம்ம தகுதி என்னன்னு தெரியும், நமக்கு எவ்வளோ சம்பளம் தெரியும், இன்னும் எப்படி என்ன உழைச்சா இன்னும் நிறைய சம்பளம் கிடைக்கும், அவ்வளோதான். அதை வச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்ணி எப்படி போகணுன்னு பார்க்கணும் நீங்கள், அவ்வளோதான். இதுதான் தாச மார்க்கம். ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரெடியாக இருக்கீங்களா ஐயா? பஞ்ச சபைகள் பற்றி எடுக்க முடியுமா ஐயா? கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரெடியாக இருக்கீங்களா? ஓகேங்க ஐயா. அப்போ பஞ்ச சபைகள் பற்றி இப்போ ஐயா எடுப்பார். காலையில் நான் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுத்தேன், அது எல்லாம் பார்த்து வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஞ்ச சபைகளை பற்றி இப்போ நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா பாடம் எடுப்பார். ஓகேங்க ஐயா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பஞ்சசபையை பற்றி சிவபெருமான் இந்த நடனம் ஆடிய 5 சபைகளை பற்றி ஐயா காலையில இருக்கிற விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து சிதம்பரத்துல இருக்கிறது தான் வந்து நமக்கு பொற்சபை. வரலாறு அவர் அமைச்சிருக்கிற அந்த கோயிலையும் அந்த பொற்சபை, சிற்சபை, அதுதான் இங்கேயும் சிதம்பரத்துல பொற்சபை. அதுல அவரு எப்படி அந்த காலை எப்படி தூக்கி வச்சு ஆடுறாரு, அதை உன்னிப்பா பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். பொற்சபைக்கும் சிற்சபைன்றது வெள்ளி சபை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அவர் ஆடிய அந்த கால் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அது ஒரு இதுல வந்து வலது காலை தூக்கி வச்சு ஆடுறது, இன்னொன்று இடது காலை, அதான் இடகலை பிங்கலை. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
அது நம்ம அந்த இந்திய சிம்பாலிக்கா இண்டிகேஷன் பண்றதுக்கு தான் அந்த மாதிரி இடைகளை பின்களை இருந்துச்சு. அது ஊட்டுவ தாண்டவம்னு ஒண்ணு, அது வந்து ரத்தின சபை, அது மாதிரி 5 சபை இருக்கு. இந்த இடைகளை பின்களை குறிக்கத்தான் அந்த கால் மாற்றி ஆடுறது அந்த பொற்சபை சிற்சபை ரெண்டும். இன்னொன்று வந்து ரத்தின சபை இருக்கு, திருவாலங்காடு. அதுக்கப்புறம் வந்து குற்றாலீஸ்வரர் அந்த இது வந்து சித்திர சபை. இன்னொன்று வந்து நெல்லையப்பர் ஆலயம் வந்து தாமிர சபை. இது மாதிரி 5 சபையை நடன ஆடிதான் தமிழுக்கு சொல்லியிருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் வந்து சிம்பாலிக்கா சொல்றதுக்கு தான் அதை வந்து நமக்கு இண்டிகேஷன் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க மெயினா. உங்களுக்கு வந்து என்ன சந்தேகம் இருக்குங்களா? எதுக்காக இது மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்ற அந்த அசைவு, இந்த உலக இயக்க அசைவு இருக்கு. அதுதான் அந்த நடனமா வந்து சிவபெருமான் வந்து இண்டிகேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த எனர்ஜி இப்ப நம்ம சயின்ஸை பார்த்தா கூட டார்க் எனர்ஜி, லைட் எனர்ஜி, அதை எப்படி இயக்கம் நடைபெறுது ரெண்டுமே மாறி மாறி அந்த இயக்கத்தை சொல்றதுக்கு தான் சிவபெருமான் வந்து நடனத்தை வந்து பல்வேறு இதுல வந்து இண்டிகேஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தலங்களையும். இது உங்களுக்கு எதனா டவுட் இருக்குங்களா? வேற ஏன்னா வேறுபாடு தெரியுங்களா? புதுசா வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, இப்ப ஒரு ஸ்தலம் பொற்சபையில ரத்தன சபையில கால்கள் மாறி மாறி ஒத்த கால்ல இப்போ ரைட் பேலன்ஸ் பண்ணி லெஃப்ட் மேல எடுக்கிறாங்க, இன்னொரு இடத்துல வந்து லெஃப்ட் பேலன்ஸ் பண்ணி ரைட் எடுக்கிறாங்க. அதுக்காக மூலக்கதைகள் ஏதாவது இருக்குதுங்களா ஐயா? மூலக்கதையெல்லாம் இடைகளை பிங்களையம்மா. கீழே அந்த முயலகன் மேல வச்சு இது பண்ணுதான் அந்த மானமும் கண்மும் இந்த 3த்து மேலையும் வச்சுதான் அந்த நடனம் ஆடுறாரு. அததான் இண்டிகேஷன் நமக்கு சொல்றாங்க. முயலகன்றது சாப் நம்ம தான் அந்த 3 ஆணவம் கண்மம் மாயை இந்த 3த்தையும் வந்துதான் அதை வச்சுட்டுதான் நம்ம வந்து அதை அழிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த நிலையை அடைய முடியும். சிம்பாலிக்கா இண்டிகேட் பண்றது தாமா. அதை மாற்றி ஆடுறது தான் இடைகளை பிங்களையா மாற்றி ஆடுறது தான் அந்த இண்டிகேஷன் வந்து சிவபெருமான் அதை காமிச்சிருக்காங்க அந்த கோயில்ல. அப்ப இடைகளை பின்களை ரெண்டுத்துல இருக்கிற மாயக்கர்மா இதெல்லாம் வந்து நம்ம அதை அழிக்கிறது தான் சிம்பாலிக்கா காட்டப்படுதுங்களா ஐயா? ஆமாமா. இன்னொன்னு இடம் அந்த ஊர்த்துவ தாண்டவம். அது வந்து காலை வந்து பார்த்தது பாத்தீங்கன்னா சிம்பிள் வந்து நெட்டு விட்டா இருக்கும், கால் வந்து மேல் நோக்கி இருக்கும். இதுல வந்து இடப்பக்கம் ஒண்ணு வலப்பக்கம் ஒண்ணு இருக்கும். அது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையில. புதிதா வந்தவங்களுக்கு வேற என்ன டவுட் இருக்குங்களா அதுல? சரியா கேட்கலங்க யாருங்க சொல்றது. இடத்துல நடனம் வந்து அதுதான் வந்து அதுதான் அங்க உருவச்சிலை அங்க வச்சிருக்காங்க. மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த கோயிலுங்கெல்லாம் அருவுருவமா இருப்பாரு லிங்கம். இந்த 5 இடங்களை மட்டும்தான் திருவுருவமா நடன கோலத்துல இருக்கிறாரு. அந்த அங்க வந்து என்ன இண்டிகேஷன் பண்ணது ஒவ்வொன்றும் பொற்சபை, சிற்சபை, ரத்தின சபை, தாமிர சபை, சித்திர சபை, அந்த மாதிரி 5 இடங்கள் சிம்பாலிக்கா இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்கய்யா. இதுல பொற்சபை இருந்தா ஆகாய ஸ்தலம் சிதம்பரம். அதுக்கு வந்து அந்த கால் பாத்தீங்கன்னா நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். இடது காலம் வந்துட்டு வலது கால இந்த பக்கம் தூக்கி ஆடுவாரு. அது ஆப்போசிட்டா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து ஆப்போசிட்டா இருக்கும் அந்த கால் அமைப்பு. பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அது இடைகளை பிங்களை அந்த இண்டிகேஷனுக்கு தான் அதை சொல்லியிருக்குங்க ஐயா. இது புரியுதுங்களா? காலையில ஐயா சொன்னவொடனே அதை பாத்தீங்களா கால் அமைப்பு எப்படி இருக்குன்னு?
ஐயா ஐயா சிதம்பரத்துல வந்து இடது கால வந்து ஊனி இருக்குங்க ஐயா. அது வந்து வலது கால் வந்து தூக்கி இருக்கும். அது வந்து இடது கால் நான் பார்த்தேன் மார்னிங், அது ஸ்டெடியா இருக்குது. மதுரையில வந்து அவங்க மீனாட்சியோட ஆட்சிங்கிறதுனால அங்க வந்து வலது கால் ஊன்றி அது இத லிஃப்ட் பண்ணி இருக்கிறாங்க இடது கால. அதுதான் அப்படி இருக்குதுங்க ஐயா. மாத்தி சொல்றாங்க. இல்ல ஆமா, சிதம்பரத்துல இடது கால் தூக்கி, மதுரையில வலது கால். சாரி மாத்தி சொல்லிட்டேன். கரெக்டுங்க. இது ஏன் அப்படின்னு யோசிச்சீங்களா? சொல்லுங்க ஐயா. படம் வந்து நான் 5 சபை பத்தியும் படம் நம்ம குழுல போட்டிருக்கீங்க, டிஜிட்டல் குழு இருக்குங்க. அதை வேணா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் குழுல மாத்தி விட்டு கொஞ்சம் எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணிடலாங்க. இல்லைன்னா ஹோம்வொர்க் பண்ணலாம். இல்லைங்கய்யா, இது நம்ம எல்லாருமே பார்க்கணும். நம்ம அது பண்ணுறோம், ரைட், ஓகே. இது ஹோம்ஒர்க் பண்ணணும். அதான் சொல்கிறேன், மறுபடியும் படம். இப்போ கல்வி இது. அப்போ ஹோம்ஒர்க் பண்ணால் தான் வரும். பஞ்சசபைகள் காலைல பாருங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் பார்க்கணும். இதெல்லாம் இந்த பெண்மீக மாரி இந்த மூச்சு பயிற்சி அது இதுமாரி மூலெல்லாம் வேலை செய்ய தேவையில்ல, ஹோம்ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. புரியுதுங்களா? இப்போ இதில் இருக்கிற ட்ராபேக் என்னன்னு தெரியுதுங்களா? ஏடிபின்னா என்னான்ட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணுங்க ஐயா? படிக்கணுங்க. போய் அது என்னன்னு ஹோம்ஒர்க் பண்ணால் தான் புரியும். இப்போ நீங்கள் மூச்சு பயிற்சியில் இதெல்லாம் தேவையில்லை. புரியுதா இல்லைங்களா? குருமத்தி பாருங்கள், மூச்சு கவனிங்க அப்படின்றதுக்கு. இப்போ பெண்மீகத்துக்கு ஆன்மீகத்துக்கு உள்ள வித்தியாசம் தெரியுதுங்களா? கல்விக்கும் சாதாரண இந்த பெண்மீகத்துக்கு உள்ள வித்தியாசம் தெரியுதுங்களா? அதனால் பஞ்சசபை அப்படின்னா இப்போ அது முதலையாவது நீங்கள் புத்தகத்தை எதாவது தேடி கிடக்கணும். இப்போ என்னதை விரல் நுனியில் இருக்குது. பஞ்சசபைகள் அப்படின்னு யூடியூப்பில் போய்ட்டு தட்டினா வரும். அதையும் நம்ம பார்க்கல அப்படின்னா வேஸ்ட்டு. புரியுதா இல்லைங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அப்போ ஏடிபி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காலையில் சொன்னேன் ஏர் சைனஸ், அது இப்போ பேரானேசல் ஏர் சைனஸ்ன்னு பேர். இதுதாங்க பஞ்சசபை அப்படின்னு சொல்கிறோம். அதில் 3 வந்து புருவ மத்தியில் இருக்குது, 2 பக்கத்தில் இருக்குது. மேஸ்டாய்டு ஏர் சைனஸ் ப்ளஸ் மேக்ஸில் ஏர் சைனஸ் சைடில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். இப்போ பார்க்குறத முடியல அப்படின்னா என்னதை ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்தா ஹோம்ஒர்க் பண்ணல என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? நீங்களே என்ன பண்ணலாங்க ஐயா? இதுதான் இந்த குருட்டுமார்கள் பண்ணி வச்சுக்கிறானுங்க இதுமாரி. அதை பசங்களுக்கு மூளையை தூண்டி விடாமல் உணர்ச்சியை தூண்டி விட்டு இதை பாரு அதை பாரு. இப்போ சொல்லுங்கள், இந்த புருவ மத்திய மோர்ச்சி நடக்கிறதாலையோ இல்லை மூச்சு கவனிச்சு நீங்கள் மாடும் அப்படின்னா எதாவது நடக்குமா? எதாவது புரியுமா? எதாவது நடக்குங்களா ஐயா? கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? எதுவும் நடக்காது. அந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணிடுறோம் இன்னும். ஆமாம், ஹோம்ஒர்க் பண்ணாதானே அதை ஏதாவது பிரயோஜனம் உண்டு. அதனால தான் திருப்பி சொன்னார், சாகா கல்வி பறவைசாரத்தால் ஏற்படும் சுத்த உஷ்ணம் அப்படின்னா. சுத்த உஷ்ணம் நீங்கள் எதோ உஷ்ணம் கிளம்புன்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ நாங்கள் பேசுறதுலாம் ஹீட்டு, அதான் இப்போ டிபேட் ஹீட். புரியுதா இல்லைங்களா? அது பெண்மீங்க ஐயா, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்க. சுட ஒரு நாய் முறை மாரி வச்சுங்க. இதுதான் சுத்த உஷ்ணம். இதுமாரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஏடிபின்னா புரியும். சிவபெருமான் இது சயின்ஸாக தான் சொன்னார். நம்ம உடம்பு தான் கருவி, இதை நீங்கள் மறுபடியும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். அதான் அசம்பிள் பண்ணணும், டிஸ்மேண்டில் பண்ணணும், கற்றுக்கணும். அதுக்கு சயின்ஸாக தான் சொல்லி கொடுத்தாரு அவர். அப்போ சபை தெளிவாக இருக்குது. இப்போ கிராம சபை, ராஜ்யசபை, சட்டமன்ற அரங்கம்னா அதான் திருவரங்கம் அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ இந்த 3 சபை இருக்குதுங்க. இது ஏன் பொற்சபை, சிற்சபை, இதுமாதிரி ரத்ன சபை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா கண்டக்ட் பண்ணோம். இப்போ பிளாஸ்டிக் கண்டக்ட் பண்ணுமா? எதுக்கு அப்போ பொற்சபையில் பொற்கூரை வேய்ந்துருக்குறாங்க. அங்கேயும் இந்த மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி ரஜித சபை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பெண்ணு தான் ஆட்சி பண்ணோம். அதான் சுக்கிரன்னால என்னது உங்களுக்கே நல்லா தெரியும். சுக்கிரன்னா வெள்ளி, சுக்கிரன்னா என்னத்துங்கய்யா? பெண்ணு தான் ஆட்சி. புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? சுக்கிரன் அப்படின்னா என்னது? லாகிரி பெண்ணு இதுதான். புரியுதா இல்லைங்களா? அங்கே அவருக்கு பேர் சொக்கநாதர்னு வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த கோவில்களெல்லாம் காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம், டீச்சிங் மெத்தடு. ஆனால் நீ கோயில் அப்படி இருக்குதா? எங்கே போனாலும் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் எந்த காலத்துக்கு யாருன்னா நமக்கு என்ன கிடைக்குது?
சிவபெருமான் இது வேறு படம்லாம் போட்டு காட்டுறாங்க, இந்த கால் இப்படி இருக்குதுங்க அப்படின்னா இதெல்லாம் டீச்சிங். கண் எழுத்துன்னு சொல்கிறோம். இன்னும் தெளிவாக சொன்னேன்னதை கண் எழுத்து. இந்த நான் மகிஷாசுரன்னா காளி குத்தி சாவடிக்குது. மகிஷாசுரன்னா என்னது, நான் ஜாலியாக இருக்க போகிறேன்றவன் தான் மகிஷாசுரன், வேறு என்ன? புரியுதா இல்லைங்களா? அந்த ஜாலி தான் ஏன் அந்த பாசக்கயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஜாலி போகுது. அப்படின்னா இந்த பாசக்கயிறு வச்சு தான் யமன் பாசக்கயிறு வீசி இழுத்துட்டு போகிறான் ஏமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது டீச்சிங் மெத்தடா கும்பிட்ற விஷயமா? டீச்சிங் மெத்தட் தான். இல்லைன்னா எது கருங்கல்ல போட்டு இதெல்லாம் போகிறதுக்கு, சும்மா பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்கு இதெல்லாம்? சும்மா போய் அங்கே எனக்கு இது ஒன்று அது ஒன்றுன்னு கேட்குறதுக்கு எதுக்கு இப்போ 1000 கால் மண்டபம், எதுக்கு இதுமாரி அர்த்த மண்டபம், அந்த மண்டபம், இந்த மண்டபம், கருவறை அதுவும் சொல்கிறாங்க. கருவறை அது அதுக்கிறது உள்ளகிறது விக்கிரகம். கிரகம்னா நம்ம பூமி மாரி இருக்குது, அதெல்லாம் கிரகம். அந்த நடுவில் உட்கரு இருக்குல்ல, அதுதானே அது விக்கிரகம். வீணா ஆப்போசிட்டு. கிரகம் இல்லாமல் அந்த உட்கரு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கருவறை. அப்போ இதெல்லாம் டீச்சிங் மெத்தடா அல்லது பிச்சை எடுக்கிறதுக்கு எதுக்குமா அமைப்பலாம்? 25 ஏக்கர் 30 ஏக்கருக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு அழகாக ஒரு சாமி ஏதோ ஒன்று வச்சு, லிங்கமோ ஏதோ ஒன்று வச்சு அது மட்டும் பிச்சை எடுத்துக்கலாம்ல, அதுக்கு எதுக்குமா அமைப்பலாம்? அவங்க இல்லாமல் நவகிரகம் இப்படி தான் இருக்கணும். இந்த நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தந்த கிரகம் இந்த திசையை பார்த்துருக்குது, அது நாளைக்கு உங்களுக்கு ஹோம் இருக்குது. நவகிரகம் எல்லா கோயில்லையும் பெரிய கோயிலில் நவகிரகம் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரகம் எந்தெந்த திசை பார்த்துருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரணும். இது அந்த முடிஞ்சால் அந்த குருக்கள்கிட்ட கேளுங்க. அங்கே இருப்பார் குருக்கள், அவர் தான் குரு, அவங்களாம் குருக்கள். அப்படின்னா அது காலேஜின்னு தெரியுதுங்களா? காலேஜில் யார் இருப்பாங்க? ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்க. அதை அவங்கள தான் குருக்கள்னு சொல்கிறாங்க. இப்போ யாராவது சொல்லித்தராங்களா? அவங்கள்ட்ட போய் கேட்டாலும் அதை வேறு வேலை இல்லை உனக்கு அபிஷ்டோ அப்படின்னு போடுவார் அவர். புரியுதா இல்லைங்களா? 10 ரூபா கொடுத்தா சின்ன உபூதி உருண்டை, 20 30 ரூபா கொடுத்தா அது பெரிய உபூதி உருண்டை, 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா மாலை போட்டு கை தட்டுருவார். புரியுதா இல்லைங்களா? நாசமாக போச்சு. புரியுதா இல்லைங்களா? இந்து சமயம் என்னாச்சுங்க? சமயம் சிவபெருமான் சொல்லிக்கிறது சாகா கல்வி, இதெல்லாம் டீச்சிங் மெத்தட் என்னாச்சு? எல்லாம் நாசமாக போச்சு. இப்போ அதை தான் நம்ம மீட்டு எடுக்கணும். சைவ சன்மார்க்க வளர்ச்சின்னா மறுபடியும் அவனு மாரி கூட்டம் சேர்த்துனேன் கும்மாலாட்டிக்கிறதுலாம் கிடையாது. படிக்கணும், இது படிக்கணும், அறிவு வளர்த்து. இதான் யார் சொன்னார்? சிவபெருமானே. இவன் நாங்கள் நிற்கிறோம். இது அறிவியல் பூர்வமாக சொன்னால் இப்போ இந்த சத்குரு ஜெய்கிவாஸ் இதெல்லாம் டிபேட் நடக்குது பாருங்க. அவர் அறிவியல் பூர்வமாக சொல்லலை. இல்லைனா ஏன் பெண்ணு மொட்டை அடிக்கணும்? துறவுனா என்னென்னு அவரால் சொல்ல முடியல. சொல்லாமலே என்னதா ஜாலியாக ஜிம்கான மாரி நாங்கள் உலகக்காரன் என்னத்தை அர்ப்பணிக்க? உனக்கு ஒன்றா அர்ப்பணிக்க முடியல, நீ உலகத்துக்கு என்னத்தை அர்ப்பணிப்பா? வேலை வாங்கின்னு விட்றாரு, மொட்டை அடிச்சு வேலை வாங்கின்னு விட்றாரு. இவர் பொண்ணு என்னதா பண்றாரு? சொல்லுங்க. அந்த திருவண்ணாமலையில தலைமை குருக்கள் அவரு பேட்டி படிச்சேன் இன்னைக்கு, பார்த்தேன். அவர் கிட்டத்தட்ட 20-30 வருஷமா அந்த சுவாமிக்கு கையை தொட்டு லிங்கத்தை தொட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவரே சொல்றாரு, குழந்தை வரத்துக்கு நான் கேட்டு எனக்கு குழந்தை, என் பொண்ணு கல்யாணத்துக்கு அவர்கிட்ட வேண்டாம் சிறப்பா செஞ்சு கொடுத்தாரு. கம்பத்துல சுத்தி வரும்போது எனக்கு குழந்தை பெரு வந்துச்சு, பௌர்ணமி கிருத்திகை எல்லாம் சுத்தி வந்தாச்சு. இப்படிதான் சொல்றாங்க ஒழிய ஒரு தடவை அவர்கிட்ட படிச்சேன்னே சொல்லவே இல்லை. பார்த்தா நம்ம தலைமை குருக்கள் அவரு. அந்த பேட்டி கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எல்லாருக்கும். இல்லம்மா, ஆச்சரியமா இருக்கு, கோயிலை எந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதான் கேட்குறேங்க. இப்போ போகிறவங்களும் அதுக்கு தான் போகிறாங்க. அப்போ இதை தான் நம்ம சைவ சன்மார்க்க வளர்ச்சின்னு சொல்கிறோம். இதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நான் இதுதான் தலைப்பாடு அடிச்சிடறேன் நான். அப்போ ஹோம்ஒர்க் பண்ண கூட முடியல. இது என்னன்னு கூட அது கூட எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. முதல்ல அது இல்லை. இன்னைக்கு யூடியூப் வந்துருச்சு, நெட்டு வந்துருச்சு. போய் இப்படி தட்டி பார்க்குறதுக்கு அதுவும் விரல் நுனியில் இருக்குதுன்றோம். தட்டினா அது கொட்டுது. இதுதான் ஏசுனார் அப்போ சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரா இல்லைங்களா? இல்லை என்ன தட்டுறதுல கை வலிக்குது, வாய்ஸ் மெசேஜில் போய் சிவபெருமான் நடனமாடிய பஞ்ச சபைகள் அப்படின்னு போட்டால் வருது. இதுதானே ஏசுனார் அப்போ சொன்னார். என்ன சொன்னாருங்கய்யா? தட்டுங்கள் திறக்கப்படும், என்னால் தட்டலாம் முடியாது, கை வலிக்குது அப்படின்னு என்னது, கேளுங்கள் கொடுக்கப்படும். இதுவும் முடியாது என்னால் அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாங்கய்யா? சைவ சன்மார்க்கம் குடிச்சவராக போகும், நாசமாக போகும். அப்போ இது நெருப்பை பற்றி படிக்கிற இடம் இல்லைன்னா ஒரு சிவன் கோயில் போதும். இது நெருப்பு ஸ்தலம், இது காற்றை பற்றி படிக்கிறது, இது தண்ணியை பற்றி படிக்கிறது, இது ஆகாயத்தை பற்றி படிக்கிறது, இது மண்ணை பற்றி படிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னது நற்றுணையாவது நமசிவாயவே. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினது நற்றுணையாவது
நமசிவாய. நானா மண், மானா என்னது நீர், சீனா நெருப்பு, வானா என்னது காற்று, யானா ஆகாயம். இதை தான் படிக்க சொல்கிறாங்க. இதுதான் சொல்ல முடியாது. மீதி ரெண்டுத்துக்கும் சொல்லிடலாம். அதாவது அஷ்டாங்க யோகமோ அஷ்டகர்ம யோகமோ பெண்மீகத்தில் அலௌடு. அதை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ கொட்டாண்டிக்கிறானு சாமியார்லாம். நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு புள்ள வந்துருச்சு, அங்கே காமமே தப்பு, செக்ஸ் பண்ணாமல் குழந்தைய எடுக்கணுன்றது தான் சிவபெருமான் சொல்லி கொடுக்குறது. இதுதான் அனைத்து மதங்களும் சொல்கிற இது. செக்ஸு தப்பு, சம்சார துக்கம் தப்பு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தலைமை குறுக்கில் எனக்கு இதை சுற்றி வந்ததுன்னா அது செருப்பால் அடிக்கணும் அவனை. புரியுதா இல்லைங்களா? இதுக்கு தான் நான் அவனெல்லாம் செம கடுப்பு வருது எனக்கு. அப்போ சிவபெருமானையும் வள்ளலாரையும் ரமணரையும் அல்லது மீதி சித்தர்களையும் இவர்கள்லாம் அதை கிட்டத்தட்ட செருப்பால் அடிக்கிறதுக்கு சமம். இதுமாரி சொன்னா அதை இந்த கோயிலுக்கு வந்தேன் எனக்கு குழந்தை பிறந்துச்சு, இந்த கோயிலுக்கு வந்தேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தங்கய்யா? என்ன அர்த்தங்கய்யா? அந்த சித்தரையும் அந்த அந்த கோயிலில் இருக்கிற சாமியும் உனக்கு என்ன அதை செருப்பால் அடிக்கிறது சமம். புரியுதா இல்லைங்களா? அந்த அளவுக்கு இருக்காங்க ஐயா. அப்போ இதை மாத்திரம் தான் நாங்கள் சைவ சன்மார்க்க வளர்ச்சின்னு சொல்கிறோம். மறுபடியும் நீங்கள் என்னதா எனக்கு ஒன்று நடக்கல நடக்காது. ஹோம்ஒர்க் கூட இதுக்காக பண்ண முடியல. ஆனால் நினப்பில் அதான் நினப்பு தான் குழப்பம் கெடுக்குதுன்றோம். எல்லோரும் ஹோம்ஒர்க் தயவுசெய்து பண்ணுங்கள். சைவ சன்மார்க்க வழக்கம் தான் இப்படி நிறுத்தணும். இப்போ துறவுனா என்னது? எல்லா சமயங்களும் இதுதான் சொல்லுது. மதம் என்ன சொல்லுதுன்னா காமம் தப்பு. இல்லை இவன் என்னமோ சொல்கிறான் எனக்கு இது அப்படின்னா இது எப்படி சைவ சன்மார்க்கம்? இதுமாரி ஒரு கூட்டத்தை கூட்டி மறுபடியும் கும்மாளம் அடிக்க சொல்கிறீங்களா? அதோட சும்மா கிடக்கலாம். புரியுதா இல்லைங்களா? அதான் நான் என் படிப்பெலாம் விட்டுட்டு நான் 6 மணிலேருந்து 7 மணி போகிறதுலாம் விட்டுட்டு அப்பர் சாமி சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் எனக்கு இது கரெக்டாகவும் இருக்குது. இவ்வளோ சொல்லியிருக்கிறார் சிவபெருமான். ஐயோ இதை போய் இப்படி பண்ணி வச்சுக்கிறான்ல அப்படின்னு ஆதங்கமாக இருக்குது. அதுக்கு எதாவது 4 பேர் வந்து கூட நிற்பீங்க அப்படின்னு தான் இப்படி காலையில் ராத்திரி கத்தி ஆடுறேன் நான். புரியுதுங்களா? பணம் சம்பாதிக்கலாம். எனக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு பணம் தேவை, ஒரு கன்றாக தேவை. அதுவும் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற எனக்கு நடக்குது. அழகாக சூப்பராக பிச்சு எடுத்து ஜம்முன்னு போவேன் நான். புரியுது இல்லைங்களா? புரியுதுங்களா? மொத்தம் நான் என்ன சொல்லணும், குறைஞ்சபட்சம் இது ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அது என்னன்னு பாருங்கள். இப்போ சொல்கிறதுலாம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம நண்பர்கள் அவங்களே பகிர்றாங்க, அதையாவது குறைஞ்சபட்சம் பார்க்கணும். எனக்கு ஒன்றும் நடக்கல, ஒன்றுன்னா சத்தியமாக ஒன்றும் நடக்காது. அதான் சொல்கிறேன். புரியுதா இல்லைங்களா? எதாவது நடக்குமா? படிக்க மாட்டேன், கவனம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எதாவது நடக்குமா? சத்தியம் பண்ணி சொல்கிறேன், ஒன்றும் நடக்காது. இன்னும் பல ஜென்மம் அப்படி இது நடக்க வேண்டாம். அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்து படிக்கலாம். அதை விட ஸ்கூலுக்கு வராமல் இருந்தால் கூட என்னது அது கூட ஒத்துக்கலாம். நம்ம சரி வரல அப்படின்ட்டு வந்து கிளாஸுக்கு சேர்ந்து இவ்வளோதும் சொல்கிறோம், அப்பயும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா என்னது ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியமாக ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. அப்போ இதெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது பாருங்க. அப்போ பேரானாசல் ஏர் சைனஸ் தான் பஞ்சசபை. அதில் 3 வந்து அதான் ஃப்ராண்டல் ஏர் சைனஸ், எத்மாய்டல் ஏர் சைனஸ், ஸ்பீனாய்டல் ஏர் சைனஸ் எங்கே இருக்குது? புருவ மத்தியிலே ஒன்றுக்கு ஒன்று நேர்கோட்டில் இருக்குது. இது 3ம் ஒரே நேர்கோட்டில் வந்தால் தான் திரிபுர சம்ஹாரம்னு சொல்கிறாங்க. இப்போ அப்பர் சாமி ஞானம் அடைஞ்ச இதை திருவதிகை திரிபுர சம்ஹாரம் செய்த இடம் இதுதான். இந்த 3 திரிபுரம். திரிபுரம்னா என்னையா அப்படின்னா உடல், மனசு, ஆன்மா, இது 3ம் ஒரே நோக்கத்தில் ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு. இப்போ உங்கள் உடல் என்ன சொல்லுதுன்னா ஜாலியாக இருக்குது சொல்லுது. மனம் என்ன சொல்லுது? ஜாலியாக இருக்குது, தேவையான பொருள்லாம் சம்பாரிச்சின்னா பஞ்சமா பாதங்களை பண்ண சொல்லுது. ஆன்மா இல்லவே இல்லை. அப்போ 3 சக்கரமும் ஆட்டோவில் 3 சக்கரம் 3 திசையில் திரும்பி இருந்ததுன்னா ஆட்டோ நவருமா? நவருங்களாயா? வாய்ப்பு இல்லை. அப்போ என்னது 3ம் ஒரு திசையில் இருந்தது அப்படின்னா இது பண்ணலாம். அதில் ஸ்டேரிங் வச்சு இப்படி இப்படி திருப்பினா போகும் ஆட்டோ. ஆனால் 3 திசையில் திரும்பிக்குது. இதுதான் சொன்னாங்க. இது 1000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு நேர்கோட்டில் வரும் அப்படின்னா என்னது? சகசர சக்கரம். நான் ஞானம் அடையணும். சகசரம்னா 1000 அர்த்தம். நான் ஞானம் அடையணும். இந்த சாக கல்வின்னு வல்ல தலைப்பாடு அடிச்சினாரு. இல்லை சிவபெருமன் இவ்வளோ டீச்சிங் பண்ணார் சப்தரிஷிகளுக்கு. இந்த பார்வதிக்கு தான் இந்த அந்த அந்த பெண் மீது தான் புடிச்சினானுங்க. அதுவும் மூச்சை கவனி புருமத்தி கவனின்ட்டு ஐயோ இவனு பண்ணுற ஆர்ப்பாட்டங்குது பாருங்க. அதான் அந்த பார்வதி தான் அம்மா பிரச்சனை. பார்வதி சதி இதுதான் அம்மா கொட்டம். புரியுதா இல்லைங்களா? அது வேறு மூலாதாரத்தில் தூங்கினே கிடக்குமா இந்த சக்தி. இதை எழுப்பி கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்குள்ளே என்னது ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இது பெரும்பாடு. கொஞ்சம் எழுப்புனா படுத்துக்குது. புரியுதா இல்லைங்களா? மறுபடியும் என்ன பண்ணுங்க இன்னும் 5 நிமிஷமா பசங்களாம் அதான் சொல்லும். எழுப்பி விட்டேன்னு அதை இன்னும் 5 மினிட்ஸ்மா. புரியுதா இல்லைங்களா? மறுபடியும் படுத்துக்குது. மறுபடியும் எழுப்புனேன்னு அதை 10 மணிக்கு எழுப்புனா நடுராத்திரியில் எழுப்பி தொல்லை பண்ணுறேன். எப்போ காலைல 10 மணிக்கு என்னதுங்கய்யா?
நடுராத்திரி அது மாதிரி தான் இப்போ குண்டலினி எழுப்புது. புரியுதா இல்லைங்களா? இந்த அதால் தான் இந்த பெண்மிகத்தில் பெரும்பாடு. ஐயோ, அதுதான் அந்த பக்கம் வாரத்தில் நாங்கள் அதுக்கு தான் எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களாம் அந்த குரு போட்டுருந்த பாருங்க. என் குரு வரத்துல என்ன சிரமம் அப்படின்னா இவ்வளோ சிரமம். இதே நான் படிக்க போகிறேன், எனக்கு படிப்பு நல்லா வருது, நான் மட்டும் படிச்சுன்னு போக போகிறேன் அப்படின்னு என்னதை 3 சித்திரை 5 சித்திரை 5 சித்திரன்னு என்னதை கம்முன்னு ஜாலியாக போகலாம். புரியுதா இல்லைங்களா? அது மொத்தம் நான் என்ன சொல்கிறேன்னா, குறைஞ்சபட்சம் என்னதை ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். இல்லை அடுத்த என்ன நண்பர்கள்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதையாவது பார்த்துட்டு வரணும். இன்ட்ராக்ட் பண்ணணும். கொஸ்டின்லாம் என்னதை இப்போ மணிமேகலம்மாலாம் கேட்டாங்க பாருங்கள், பாவையம்மா சுஜி அம்மா என்ன எல்லாம் கேட்குறாங்களா, அது மாதிரி என்னதை இன்ட்ராக்ட் பண்ணி இது என்னன்னு பார்க்கணும். எல்லாம் ஆக்டிவாக இருக்கணும். அப்படியே இருந்துட்டு நான் ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண கதை காய்ச்ச மாதிரி அப்படியே வந்து எதை பார்த்துக்கிறேன், அப்படியே எதை கிடைக்குமா எது ஒன்றும் கிடைக்காது. அப்போ இந்த காலை ஏன் தூக்கி ஆடுறாங்க அப்படின்னு பாருங்கள். அதான் பாதரசம் சொன்னோம். அப்போ இதெல்லாம் மெட்டீரியாலஜின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜோதிடம் பார்த்திங்கன்னா அதில் ராகுவுக்கு என்ன உலோகம்னா கருங்கல். ராகுவுக்கு அப்போ கருங்கல் என்பது ஒரு உலோகம். புரியுதுங்களா? புரியுதுயா. கருங்கல் என்னதுங்கய்யா? அதானே படிக்கும். இப்போ நீங்கள் பாறை போய் பார்த்தீங்கன்னா சில இடத்துல அப்படியே நீட்டாக 1 கிலோமீட்டருக்கு அந்த கருப்பு கோடு விழுந்துருக்கும் பாறையில். அப்போ அது அப்படி உருக்கி ஊற்றுற மாதிரி இருக்குதுங்களா? புரியுதா இல்லைங்களா? இந்த மரத்துல ரேகைகள் இருக்கு, இந்த பாறைகள்லயும் இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி ரேகை இருக்குது. அதான் இப்போ நம்ம இது போடுறோம்ல, கிரானைட் போடக்குள்ள அதில் என்னது அந்த ரேகை அப்படி இப்படி வருதுல்ல, அதெல்லாம் என்னது அப்போ உருக்கி ஊற்றுருக்காங்க. அது என்னது உலோகம். கருங்கல் என்பது ராகுவினுடைய என்னதுங்கய்யா உலோகம். செங்கல்ன்றது என்னது கேதுவனுடைய உலோகம். செங்கல்லாம் அது மாதிரி தான். செங்கல்ல உருக்கி ஊற்றலாம். அந்த உருக்கு கல்னு சொல்லுவாங்க. சில அந்த தீ அதிகமாக போச்சுன்னா அந்த செங்கல் உருகி ஒரு மாதிரி ஆகிடும். பார்த்துறீங்களா? அதுக்கு பேர் என்னது உருக்குகள். அதை தான் இப்போ ஃப்ளை ஆஷ்ன்னு சொல்லி இப்போ வெயிட்லெஸ். அந்த உருக்குகள் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்காது. பார்த்துறீங்களா? ஏர் வேற இருக்கும், ரெண்டாவது என்னது வெயிட் இருக்காது. அதை தான் இப்போ என்னது வெயிட்லெஸ் இது ஃப்ளை ஆஷ் அந்த அப்படின்னு சொல்லி வெயிட்ல இதெல்லாம் என்னது அதை வச்சு கட்டக்கூடாது. கட்டினா என்னவோ அந்த வீடு நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த கிரானைட் போட்டிங்கன்னா அதுக்கு அது வந்து உருவேற்றுற மாதிரி. அதாவது இறைவனுடைய நல்ல அதிர்வுகள் மட்டும்தான் என்னது நல்ல அதிர்வுகள் உள்ள இடம் மட்டும்தான் கருங்கல்லால் கட்டணும், நிலைத்து இருக்கணும். மீதி அதனால தான் வீடெலாம் செங்கல்லாலையும் சுண்ணாம்பாலையும் கட்டினாங்க. ஏன்னா அதெல்லாம் மாறணும் ஒரு தலைமுறைக்கு. இப்போ எனக்கு வந்து மேஷராசி அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டு தலைவருக்கு தகுந்த மாதிரி அந்த வீடு இருக்கும். அடுத்த தலைமுறை அவன் பார்த்திங்கன்னா புள்ள வந்து ரிஷப் ராசியாக இருப்பான், இல்லை வேறு ஏதோ ராசியாக இருக்கும். அவனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், மாற்றினா தான். இல்லைன்னா அந்த குடும்பம் அப்படியே என்னதை வீணாக போய்டும். அதனால் வீடு வந்து கருங்கல்ல என்ன பண்ண மாட்டாங்க, கட்டக்கூடாது. ராஜராஜ சோழன் இந்த பெரிய கோயிலை கட்டினா ஏன் அவன் வீட்டை கட்டிக்க வேண்டியதானே இது மாதிரியே. இப்போ நாமளாக என்ன பண்ணுவோம், வீடு தான் முதல்ல கட்டணும். கோயில் நாசமாக போட்டும். புரியுதா இல்லைங்களா? கோயிலை கூரை செட்டில் வச்சுருவோம். என்ன இப்போ சாமி தானே. புரியுதா இல்லைங்களா? இயற்கையில் இருக்கட்டுமே. புரியுதுங்களா? நம்ம வீடு என்னது அப்படியே மழை டைல்ஸு கண்ணாடிலாம் போட்டு அப்படியே பண்ணுது. இதுதான் வந்து சுயநலம். அப்படின்னா என்னது கடவுள் மேலே இருக்கிறானே தெரியல. கடவுளே கிடையாது. அப்படியே இருந்தாலும் நம்ம பிச்சை எடுக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரியா புள்ள வருது, பொண்டாட்டி உடம்பு சரியில்லை காப்பாற்றணும். இதுதான் நான் இப்படி சொன்னேன். ஏன்டா இதுமாதிரி நான் பேசியிருந்தேன். சாமிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் உடம்புலாம் சரி பண்ணாது சாமி அப்படின்ட்டு. ஒருத்தர் ஏஞ்சார், என்ன நீங்கள் இதுமாதிரி பேசுகிறீங்க, எனக்கு வந்து பால்டைல் குடிச்சிட்டாராம். அவர் வந்து பால்டைல் குடிச்சிட்டாருங்க. பால்டைல்னால் தெரியுமா, பாலி டை ஆயில். அது சூசைட் அட்டன் பண்ணாராம். அப்போ அதுக்கு வந்து யாரோ காப்பாற்றி இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்களாம். அவர் டாக்டர் ஏதாவது ஊசி போட்டு காப்பாற்றிருக்காரு. அவர் டாக்டர் வந்து சொன்னார், இது மாதிரி உங்கள் குடல்லாம் ஜல்லடை மாரி ஓட்டை வந்து கிடக்குது, நீங்கள் பால்டைல் சாப்பிட்டதில்ல, அதனால் கொஞ்ச நாளைக்கு இந்த சாலிட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, காரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். வந்து குளுக்கோஸ் அது மேலே தான் போகணும், நல்லா ஸ்ட்ரென்த் ஆன வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லிக்விடு அப்புறம் செமி சாலிடு அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ கண்டிப்பாக நீங்கள் சாலிட் ஃபுட்டை உள்ளே எடுக்கக்கூடாது, காரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இவர் போனவுடனே அவர் சொன்னாராம், அவங்க பொண்டாட்டியை கூட்ட
இது மாதிரி 4 இட்லி கார சட்னி வச்சு கட்டி வாங்கிட்டு வா. எதுங்க அவங்க எதுங்க அப்படின்ட்டு, சாப்பிட்றதுக்கு தான். எதுங்க? இப்போ தான் டாக்டர் சொன்னேன், நான் சொல்கிறேன் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு மிரட்டினாராம். அவங்களும் பயந்து போகும் பொழுது போய் என்னதை 2 இளநீரும் அதுமாரி குடிக்கிறதுக்கு 2 இளநீர் இது வாங்கிட்டு வர சொன்னாராம். இவர் பக்தரான், அவர் முருக பக்தரான், அதனால் உபூதி எப்பயுமே வச்சுருப்பாராம். அது அவங்க மனைவி அதுமாதிரி தெரிஞ்சு உபூதி எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க உங்களுக்கு. அதை எடுத்து அவங்க மனைவி வாங்கின்னு வர போனதுலேருந்து கந்தசஷ்டி கவசம் உருவேற்றினாராம். உபூதியில் உருவேற்றி அவங்க அதுமாரி வாங்கின்னு வந்தோடனே அதுக்குள்ளே நிறைய உருவேறிச்சான். ஏதோ 10 முறையோ எவ்வளோ ஆயிடுச்சான். அந்த உபூதியை வந்து அந்த இட்லி சட்னி அந்த இளநீர்லாம் போட்டு எல்லாம் அங்கே சாப்பிட்டு அப்படியே குளுக்கோஸ் ஏறினுக்கு தான் அதை அப்படியே எடுத்து விட்டு நடக்கூடாதுன்னு சொன்னாராம் டாக்டரு. நடந்தாராம் அவர். பாருங்கள் முருகனுடைய அருள். நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, நல்லாயிட்டேன் நான், எல்லாம் முருகனுடைய அருள் தான் அப்படின்னு சொன்னார். நான் சிரிச்சுட்டு கேட்டேன், ஏங்க இந்த கந்தசஷ்டி கவசம் பால்டாயில் குடிக்கிறதுக்கு முன்னாடி வேணால் பால்டாயில் குடிக்க தேவையில்லையே, அப்போ எங்கே போனார் உங்கள் முருகர்? அப்போ முருகர் சாடிஸ்டா? நான் கேட்குறது புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா, புரியுது. இதே பால்டாயில் இதே இந்த கந்தசஷ்டி கவசத்தை நல்லா இருக்குள்ள பாடினா என்ன கிடைக்கும்? அப்போ இந்த கந்தசஷ்டி கவசம் பால்டாயில் குடித்தவனுக்கும் இந்த இதுக்காக பாடப்பட்டது. அதில் என்ன வருதுங்க? நிஷ்டையும் கைகூடும், நிம்மலர் அருள் செல்வம் பதித்து கைத்துவங்க, நிஷ்டையும் கைகூடும், முக்தியெல்லாம் கிடைக்கும் தானே அதில் சொல்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? ஆமாங்கய்யா. எதுக்கு நீங்கள் இப்போ பால்டாயில் குடிச்சிங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. இதுதான் நிலமை இன்னைக்கு. அப்போ கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் எதுக்கு ஆகுதுங்கய்யா? இந்த வழிக்கு வந்தான் தடிக்கு வந்தான் பொண்டாட்டி புள்ள இது எல்லாத்துக்கு பாடுற இது அது முக்தி அடையிறதுக்காக பாடுறது. இந்த திருவண்ணாமலை எல்லாமே என்னது? திருவண்ணாமலை நினைக்க முக்தி தரும். முக்தி கலாச்சாரம் இது. அதுதான் காலைல அந்த இது பகிர்ந்துருந்தேன். சத்குரு சொன்னார் பாருங்க, கடவுள் என்பது மனிதன் உருவாக்கிய கருவியா கோவில் கடவுள்லாம். அதில் கேட்டிங்களா என்ன சொல்கிறாருங்க? நமக்கு நடக்கணும்னு இருக்கிறதால தான் சைக்கிள் இதெல்லாம் வருது. அதுமாரி முக்தி அடையணும்னா அதுக்கு உதவியாக என்னதை இதுமாரி கருவிகள்லாம் உருவாக்குனாங்க முன்னோர்கள் சொல்கிறாரா இல்லைங்களா? புரியுதுங்களா? அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தான் அதெல்லாம் பகிர்ந்துடும். ஏதோ என்னதா பொழுதுபோகிறது கிடையாது. அதெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கணும். இதுனா இதுமாரி சொல்லியிருக்காரு, அவர் சொல்கிறது ஃபுல்லாக தப்பு. மேலே கடவுளுக்குறான். நம்ம எப்படி தாவரத்துலேருந்து நம்ம சாப்பாடு எடுக்க முடியுமோ நம்ம வந்து அதுமாரி அவங்களுக்கு என்னது நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏடிபி கொடுத்தா தான் இது. அதுக்கு தான் கோயில் கட்டினாங்களே தவிர அவர் சொல்கிற மாதிரி முக்தி கேட்க அப்படியே முக்தினா ஏதோ அனாதையாக கிடக்கிற மாதிரியும் அப்படியே அவர் அந்த ஏடிபி இதெல்லாம் சொல்லாதால எவ்வளோ போங்கட்டிக்கிறாரு. ஆனால் அவர் தான் இன்றைக்கி ஃபேமஸ் உலக லெவலில், இந்திய கலாச்சாரத்தினோட அம்பாசிடரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே ஹேண்டில் பண்றாருங்க ஐயா. அவர் சொன்னா அப்படியே ஈஷாவுக்குள்ள போறது தடை விதிக்கிறாரு. அப்ப அதான் அந்த பிராமணர்கள் எந்த அளவுக்கு பிராமணர்னு சொல்ல முடியாது, மொத்த மக்களும் கொஞ்சம் நெஞ்சம் அந்த பக்தி இருக்கிற அனைத்து மக்களும் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எதுக்கு? இந்த கோவில். அதுதான் நான் அவர் திட்டுறேன். நான் திட்டுறேன்னா சப்ஜெக்ட் வரையே திட்டுறேன். ஆனால் நீங்கள் சென்டிமெண்ட்டில் விழுந்துனாதா அவர் தான் அந்த கோயில்கிட்ட சிவபெருமான் ஆதியோகி வச்சுக்கிறாரு, இந்த இவனை கிறிஸ்டினை தள்ளி விடு, காருண்யாவில் அவனை தள்ளி விடு, இதுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்குறீங்க நீங்கள். அதான் சொன்னேன், சுத்த ஃப்ராடு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ எங்கேயாவது அவர் சயின்ஸாக அதை சொல்லி கொடுத்துருக்காரா? இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. எவன்லாம் அந்த மூச்சு பயிற்சி தியானம்னு சொல்லி தரானோ சுத்த ஃப்ராடாக தான் இருக்க முடியும். அந்த பக்கமே என்னத தலை வச்சு படுக்காதீங்க. போனீங்கன்னா அது அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா இல்லைங்களா? அது ஆன்மீகம் இல்லை, அது ஃப்ராடு தானோ. அதுக்கெலாம் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. அதுக்கு தான் பண்ண என்னதை இந்த ஈஷா, இந்த நித்யானந்தா, இந்த வேதாத்ரி மகரிஷி யாரெல்லாம் இந்த பயிற்சி தியானம்ன்ட்டு கொடுக்குறாங்களோ, மூச்சு பயிற்சிக்கும் இந்த தியானத்துக்கும் இந்த ஆன்மீகத்துக்குன்னு அது சம்மந்தமே கிடையாது. அதை மட்டும் அது கூட அறிவியல் இல்லாமல் சொல்லித்தரானா அவன் சத்தியமாக ஃப்ராடு தான். எழுதி வச்சிங்க. புரியுதா இல்லைங்களா? ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் நீங்கள் காலத்து வீணாகத்துலன்னா அதை ஒரு பிரயோஜனம் வேஸ்ட். அது சந்தோஷ ஆனந்தமாக இருக்கும், இல்லை ஆரோக்கிய ஆனந்தமாக இருப்பான். நிச்சயமாக ஞானம் அணிஞ்சிருக்க மாட்டான், ஒரு கண்டவை அணிஞ்சிருக்க மாட்டான் அவன். புரியுதுங்களா? ஒரு அது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கோயிலுக்கு போய் ஆகம விதிப்படி கோயில் கட்டணும். அப்போ லிங்கத்தில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுறாங்களா, தண்ணி ஊற்றுதில்ல, அபிஷேகம் பண்ணுற தண்ணி ஊற்றுது இல்லையா, அது வடக்கு பக்கம் தான் இருக்கும்.
எல்லா கோயிலும் எந்த பக்கம் இருக்குங்க ஐயா? மூலவர் சொல்கிறேன். மூலவர் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் தான் இருக்கும். ஈஷாவுக்கு போயிருக்கீங்களா? அது எந்த பக்கம் இருக்குதே? அதெல்லாம் எந்த பக்கம் தானே, நான் பிச்சை எடுக்க தானே போகிறேன். புரியுதா இல்லைங்களா? அது எந்த பக்கம் தான் எனக்கு என்ன, அதான் நம்ம நிலமை. புரியுதா இல்லைங்களா? நான் எதுக்கு போகிறேங்க ஐயா? அங்கே போய் அதை பிச்சை எடுக்க போகிறேன், இல்லை பராக்க போகிறேன், இல்லை ஏதோ சத்குரு என்னமோ கூலிங் கிளாஸ் மாட்டின்னு ஜீன்ஸ் பேண்ட்லாம் இருக்கிறாரோ, அவர் என்னமோ ஹெலிகாப்டர்லாம் போகிறாரோ. அது நிறைய பொண்ணுங்களா விதவிதமாக கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, சைனா, அமெரிக்காலாம் வருதான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? புரியுதுங்களா? அதுதான் நான் போகிறேன். நான் விதவிதமாக ஒரே இடத்துல பார்க்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு தான் திட்டுறேன் நான். இதே சிவபெருமான் சொல்லி கொடுத்தாரு. சொல்லுங்கய்யா, இது சொல்லி கொடுத்தாரா? அப்போ இவனுங்களாம் என்ன பண்ணுறானுங்க? சிவபெருமான் பேரை வச்சுன்னு அவனுடைய சிவபெருமானோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் வேணும். சிவபெருமான் முந்தானில் மறைஞ்சின்னு கொட்டாண்டிக்கிறானுங்க. இவர் தான் நீங்கள் ஆன்மீகத்தினோட அம்பாசிடர் யாரை காட்டி நிறைய நாள் ஆச்சு. அம்பாசிடர் மறுபடியும் வருதுன்றாங்க. நான் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன். அம்பாசிடர்னா தூதுவர். இவர் தான் ஆன்மீக தூதுவருங்கய்யா. யார்? சி ரவிசங்கர் ஜட்டி வாசுதேவ். புரியுதா இல்லைங்களா? ஜட்டி வாசுதேவ் தான் என்னதுங்கய்யா ஆன்மீக அம்பாசிடர். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. அவர் சொல்கிறாரு, அவருடைய மனைவி இது மகாசமதி அம்மன் அடைஞ்சிட்டாங்களாம். மகாசமதி அடைஞ்சுனா காலைல வரலையும் பொறுக்க முடியாதா? ஏன்? ஹார்ட் அட்டாக்கு இல்லை சுட்டுட்டாருன்னு தெரிஞ்சிடும். இது உடம்பு இருந்தானே அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, பொச்சா கூட. அதனால் எரித்து அவங்க அப்பாவுக்கு கூட யாரும் காட்டாமல் எரித்து அதை வந்து அந்த சரி எரிச்சு அதோட விட்டுரு. அந்த சாம்பலை மகா சமாதின்னு வச்சு நான் அதை எல்லோரும் கும்பிட விட்டுருக்காரு. அவனுக்கு அது கொஞ்சமாவது புத்தி இருக்குதா? சென்டிமெண்டல் இடியட்டு. புரியுதா இல்லைங்களா? கொஞ்சமாவது என்ன இருக்குனுங்கய்யா? சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் அதான் கேட்குறேன். என்னாச்சு மக்களுக்கு? புத்தி என்னாச்சு? மூளை என்னாச்சு? இல்லாமல் போச்சு. அப்படி என்ன ஒரு இப்போ நான் இப்போ இவ்வளோ தூரம் நான் சொன்ன பிறகு அது பாருங்கள் என்ன சொல்லி கொடுத்துறானுங்க இவனுங்க. வந்து அறிவியல் பூர்வமாக என்ன இது கல்வின்னு சொல்லி கொடுத்துறாங்களா? சும்மா மூச்சு போச்சு இது மட்டும் பாரு அப்படின்னு என்ன சொல்லி கொடுக்குறானுங்க? ஒன்றும் சொல்லி கொடுக்காததுக்கு இம்மா ஆர்ப்பாட்டம். இருக்கிற வரைக்கும் அதை பற்றி யோசிக்கிறது கூட தோணாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க? மூளை செலவை. புரியுதா இல்லைங்களா? நீங்களே எதுவும் யோசிக்க விட மாட்டாங்க. அவங்க மூளையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டாலும் மைக்கு பிடிங்கிடுவாங்க. அது கேட்டாலும் ஒரு 60 பக்கம் நீளும். கேட்டவனுக்கும் புரியாது, அவன் சொன்னவனுக்கும் புரியாது. ஆமாம். அப்போ இவ்வளோ விஷயம். ஆனால் அவர் இன்னும் பயங்கர பிரமாதமாக ஏதோ சொல்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒன்றும் தெரியாதுன்னு அதுவே பெரிய விஷயமே இருக்குது. புரியுதா இல்லைங்களா? இப்போ நம்ம இவ்வளோ சொன்ன பிறகு பாருங்கள், ஏன் அவங்களாம் திட்டுறேன்னா காழ்ப்புணர்ச்சியாலேயோ பொறாமை இல்லத்துலாம் திட்டல. நான் சொல்கிறது நியாயமாக இருக்குதா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் ஏதாவது பொறாமை இல்லை திட்டுறேன்னா சொல்லுங்கய்யா, மாற்றுக்கிறது இருந்தால் சொல்லலாம். அப்போ கல்வின்னா புரியுதுங்களா? இவ்வளோ சயின்ஸாக சொல்லி கொடுத்துறாரு. ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அவர் இன்னர் இன்ஜினியரிங் சொல்கிறாரு. இப்போ தான் ஒரு பார்க்குறது, குழந்தை கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி. இன்னர் இன்ஜினியரிங்னா பார்க்குறது, ரிவர்ஸ் இன்ஜினியர்னா மறுபடியும் உருவாக்குறது. புரியுதா இல்லைங்களா? அதனால் அது ஈஷா, இது வாக்கீஷா. புரியுதுங்களா? ஆனால் அந்த வழியாக தான் மக்களை கூப்பிட்டு வர முடியும். ஏன்னா குழந்தைங்க அப்படி தான் வளர முடியும். அதனால் இப்போ நம்ம நிறைய பிளான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும். அப்புறம் சாமி இப்போ பண்ணியிருக்காங்க. யார் யார் பிடிக்குதோ அது வழியாக வரட்டும். அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிறோம் நிறைய. அந்த பிளான்லாம் வரக்குள்ள உங்களுக்கு அது பிடிச்சிருந்துன்னா அதில் சேர்ந்து அதுமாரி வாங்க. இப்போ சத்குருனா சத்குரு சங்கம், ஓஷோவின் ஓசைகள் அவனு அவங்களுக்கு அது பிடிக்கிற மாதிரியே வரட்டுமே. வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன டிஃபெக்ட் பண்ணியிருக்காங்க, எது வரலையும் கொண்டு வருவேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே இது அப்படின்ற மாதிரி நம்ம கூப்பிட்டு போகிறோம். இப்போ இதை தான் சொன்னோம், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண சகிப்புத்தன்மை வேணும். ஆனால் அதுமாரி பண்ணக்குள்ள அதெல்லாம் தேவையில்ல. அப்படியே பொறுமையாக வந்து அதுக்கப்புறம் அப்படியே குத்தாத மாதிரி நான் சொல்ல முடியாது. எனக்கு இந்த பொறுமைலாம் கிடையாது. எனக்கு இருக்கிற கோபத்தில் அடிச்சிடுவேன் நான். புரியுதா இல்லைங்களா? சத்குருலாம் என்ன பண்ணுறாங்க? யார் நேரில் தான் எனக்கு இனிமேல் அந்த பொறுமை இல்லை. ஏன்னா எனக்கு வேலை இருக்குதுல்ல, எனக்கு நெருங்கிடுச்சு. நான் படிச்சுன்னு இருக்கேன்ல. அதனால தான் இப்போ ஒரு குரு மட்டும் அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்கள இந்த நிலைக்கு உட்கார வச்சுட்டு நான் மேலே போகணும். இதுதான் இப்படி தான் வளர்ச்சி.
புரியுதுங்களா? புரியுதியா? நான் இதே மாதிரி மறுபடியும் இந்த பண்ணுற பொறுமை இல்லை, அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு தான் உங்களுக்கு பிடிச்ச அந்த குருமார்கள் வழியாகவே இது. ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற டிஃபெக்டையும் நீங்கள் பொறுமையாக சொல்லி புரிய வைக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். உங்களுக்கு நீங்களே அதில் அந்த இதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. எப்படி இந்த குழந்த பொம்மையை கொஞ்சம் ஏஜ் வந்துச்சுன்னா பொம்மையை கிடச்சிட்டு வந்துடுதுல, அதுமாரி வந்துடுவீங்க. ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட பொம்மை பிடுங்கன்னா என்னவாம், குழந்தை விளையாடுன்னு இருக்கிற பொம்மையை பிடுங்கன்னா கரும்புறம் கத்தும் கடிக்கும். அதுமாரி இப்போ நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? நீங்கள் சத்குரு ஃபாலோவர்னு வச்சிங்களேன், நான் போய் ஜட்டி வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பொம்மையை நான் பிடுங்கினா என்னவாம், கரும்புறம் கத்தி கூப்பாடு போடுவீங்க, எனக்கு அடிப்பீங்க, திட்டுவீங்க. புரியுதா இல்லைங்களா? பொம்மை பிடிங்கிட்டான் அவர் சொல்லுவார், நீங்கள் கடவுள்லாம் அவர் திட்டினாராம், அதுக்கெல்லாம் வந்து என் கடவுள்லாம் திட்டிங்கன்னா அப்படி எந்த கடவுளும் உங்களிடம் இல்லை அவர் சொல்கிறாரு. அடிப்படை என்ன தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே சரிதான் தெரியுது. ஆமாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அப்போ இந்த பஞ்சசபைன்னா என்னது அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த ஸ்பீனாய்டு ஏர் சைன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இதுதானது டிரான்ஸ்மிட்டர், ஆண்டனா, ரிசீவர் கம் டிரான்ஸ்மிட்டர். அப்படின்னா கடவுள் இப்போ எப்படின்னா இது ஒரு மிஷினு, இது என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறார், தொடாமலே கண்ட்ரோல் பண்ணுறார். அப்போ இந்த டவர் இருக்கு இல்லையா, செல்ஃபோன் டவரு, அதில் பார்த்தீங்கன்னா கிண்ணம் மாரி காய போட்டுக்கிறாங்க. எவனை கிண்ணத்தை கழுவி அங்கே காய போட்டுக்கிறானுயா, புரியுதா இல்லைங்களா? எங்க இந்த டவருக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க ஐயா, தாம்பாளத்துக்கு மேலே வச்சிருக்காங்க. யாரோ கிண்ணத்தை கழுவினது மேலே போட்டுக்கிறானுங்க. அப்போ அது எதுக்கு அதெல்லாம் அது தெரியுமா? அந்த கிண்ணம் டப்பா மாரி அப்படி அப்படி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? அதான் இல்லை, அது என்னதுன்னு கேட்குறேன். அதே தான் இதுவும். அப்போ இங்கே என்னது, இப்போ சிவபெருமான் தலையில் நிலா வச்சுக்கிறாருன்றாங்க. அதுதானே இந்த இதை வீட்டுக்கு மேலே வானல், உங்கள் வீட்டில் வானலை வச்சுக்கிறீங்களா? என்ன சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? ஒவ்வொரு வீட்டு மொட்டை மாடியில் வானல் வச்சுக்கிறாங்க ஐயா. அந்த வானல் தான் நிலா, புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்ன, பேரபோலான்னு பேர். பேரபோலா தெரியுமா? பரவளையம், அதுதான் அந்த நிலா. அப்போ இது கான்வெக்ஸ் கான்கேவ் இருக்குது. இப்போ நீங்கள் பௌர்ணமி இது பாதி அஷ்டமி தாண்டிடுச்சு, அப்போ இந்த பக்கம் ஆகிடும். அதான் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு இப்படி இருக்கும், நெத்தி எப்படி இருக்கும், இப்படி கான்கேவ், இது எப்படி இப்படி இருக்கும். நீங்கள் இது கவனிக்கணும். நீங்கள் பெண்களுக்கு வந்து நெத்தி எப்படி இருக்குன்னா குவியமாக இருக்கும். இதுக்கு வந்து சொட்டை ஆண்களுக்கு இப்படி போகும். அப்போ இது வந்து என்னது, குவியம், இது குழியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? புரியுதுங்களா? புரியுதுங்க. அந்த மேல் நோக்கி அப்படி வளைஞ்சிருக்கும். இது அதான் சட்டியா ஒன்று குப்பரை ஊத்துருக்கு, அது மண்டகா இருக்கும். இதே தான். இப்போ நீங்கள் நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு கூட பார்க்க போய் பாருங்க. இந்த இதை வலது கண்ணை மூடிக்கின்னு இடது கண்ணால் பாருங்க நிலாவை. பௌர்ணமி நிலாவில் நான் சொல்கிறது இந்த மாதிரி அஷ்டமி இந்த சாதாரண நிலாவில் அந்த நிலாவை இல்லை, பௌர்ணமி நிலா கூட பாருங்கள். வலது கண் மூடிட்டு இடது கண்ணால் பாருங்கள். அதே மாதிரி இடது கண்ணை மூடிட்டு வலது கண்ணால் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பக்கம் நீட்டி இருக்கும், அகலத்தில் தெரியும், ஒன்று என்னது நீளத்தில் தெரியும். கவனிச்சிருங்களா? இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா. அதாவது சூரியன் இருக்கும்போது, பகல்ல இருக்கும்போது நிலா வேற மாதிரியும், அதே இரவானோன்னா நிலா நமக்கு வேற ஒழிக்கும் போது வேற மாதிரியும் நமக்கு தெரியுங்க பார்த்தாலே. அதை சொல்லுங்க. என்னென்ன நைட்டில் நிலாவை பார்க்குறீங்களா, வலது கண்ணால் பார்க்கறதுக்கும் இடது கண்ணால் பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துறீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? இனிமேல் கவனிங்க. இதெல்லாம் இப்போ நிலா தெரிஞ்சதுன்னா ஒரு வலது கண்ணை மூடின்னு இடது கண்ணால் பாருங்கள். அப்போ எப்படி நல்லா இருக்குது, அப்படியே உடனே இடது கண்ணை மூடின்னு வலது கண்ணால் பாருங்கள். அப்படின்னா இடது கண்ணால் பார்த்தீங்கன்னா நீல அகலத்தில் தெரியும், இப்படி தெரியும். வலது கண்ணால் பார்த்தீங்கன்னா உயரத்தில் தெரியும், இப்படி நீண்டு இருக்கும், எல்லாம் கேட்டால் இருக்கும். கவனிச்சிங்களா? கவனிச்சு பாருங்க, அப்போதான் ஆச்சரியமா இருக்கும். ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியும், ஆனா அது என்னன்னு இப்படி கூர்ந்து கவனிச்சது இல்ல. ரெண்டு கண்ணு மாறி மாறி பார்த்தா பக்கத்துல தூரமா அந்த இட வித்தியாசங்கள் அது தெரிஞ்சிருக்குது. ஆனா இப்படி என்ன வித்தியாசம்ங்கிறத கவனிச்சது இல்லைங்கய்யா. ஆமா, இதுதான் வித்தியாசம். ஒன்னு நீளத்துல காட்டும், இன்னொன்னு என்னது அகலத்துல காட்டும். அப்போ மூன்றாவது கண்ணு தான் உயரம், அதனால தான் மூணாவது கண்ணு
இப்போ இது 2 டைமென்ஷனல். ஆமாம், ஹரிசாண்டல் வெர்டிகல் அப்படின்றோம். அப்போ இது 2 டைமென்ஷனல் தான். 2 கண்ணால் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல். இப்போ 3வது கண் அப்படின்னா என்னது? அதுதான் எல்லா பரிமாணங்களையும் காட்டும். அதுதானே அது, அதனுடைய எல்லா பரிமாணங்களையும் காட்டும். அப்போ இதை தான் நிலாவை தலையில் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த 3ஆம் பிறை தான் வச்சுருப்பாரு அவன், பித்தா பிறை சூடி. ஏன் இப்படிங்கிற 13ஆம் பிறை வைக்கக்கூடாதா? நான் கேட்கறது புரியுதுங்களா? ஆமாங்க, ஆமா. இப்படி காண்காவை வச்சுக்கிறார் இல்லையா? இதே வந்து 13வது 14வது நாள் பௌர்ணமி முதல் நாள் பிறை வச்சுக்கூடாதா? அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் எனக்கே கவனிச்சிங்களா? இதெல்லாம் சிவபெருமான் சொல்லி கொடுத்தாரு. 2வது அடுத்த கொஸ்டின் இப்போ என்னென்னா, நம்ம சூரிய மண்டலத்தில் எத்தனை நிலா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 240 நிலாவுக்கு மேலே இருக்குது. நம்ம பூமி மட்டும்தான் 1 நிலா, செவ்வாய்க்கு 2 நிலா, அதுமாரி ஜூபிட்டருக்கு 65 நிலாவோ எவ்வளோ சொல்கிறானுங்க. இந்த சனிக்கு வந்து 146 நிலா, அப்புறம் யுரேனஸ் நெப்டியூனுக்குலாம் 35 40, இப்படி மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 220 240 அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ சிவபெருமான் இது வந்து வெறும் சூரிய குடும்பத்தில் இந்த அண்ட சராசரங்களையும் படைச்சவர் அவர் அப்படின்றாங்க நம்ம இதில். இப்போ இவர் வச்சுக்கிறாருல நிலா, எந்த நிலா? புரியுதுங்களா? நான் கேட்கறது புரியுதுங்களா ஐயா? ஒரு நிலாவையா வச்சிருப்பாரு? ஒரு நிலா தானே இருக்குது பூமிக்கு. இல்லைங்கம்மா, நாம பூமியில் இருக்கல அது மாதிரி. ஆனால் அவர் தான் இவ்வளோத்துக்கும் சொந்தக்காரர் தானே. அவர் எந்த நிலா வச்சுருப்பாரு? நிறைய இருக்கு அவருக்கு. அதுவும் இல்லாமல் பிறை நிலா 3ஆம் பிறை அப்படின்னா இன்னைக்கு அமாசை, இன்னைக்கு அமாசைன்னு வச்சுங்க பூமியில். அப்போ எந்த நிலா வச்சிருப்பாரு? எங்க 3ஆம் பஞ்சாயத்துல கூட போட்டிருக்கீங்க வியாழன்ல 3ஆம் பிறை இது மாதிரி பார்த்துருக்கேன். இங்கே சூரியன், ஆமாம், வியாழன் கிரகத்தில் சூரிய இது சந்திர கிரகணம் வர்றதுக்கு இங்கே ஃபாஸ்டிங் அதை போட்டிருக்கானுங்க திருக்கணித பஞ்சாங்கத்தில். இப்போ இங்கே எப்படி கிரகணம் வருது இல்லைங்களா? அப்போ வியாழன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63 நிலா. அங்கே என்னென்னா டெய்லி சந்திர கிரகணம் அப்படின்னா டெய்லி அவனை சாப்பிடக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? எல்லாம் டெய்லி என்னது தற்பி போட்டு விரதம் இருக்கணும். புரியுதுங்களா? கோயிலெலாம் சாத்தி வச்சுருக்கணும். இதெல்லாம் என்னைக்கே யோசிச்சிங்களா? அதுதான் சொல்கிறேன், இவ்வளோ பரந்துபட்ட அறிவை வள்ளலார் சொன்னார். இப்போது நமது அறிவு, அப்போது நமது அறிவு சிற்றறிவாக இருந்தது. அதான் ஜாதி மதங்கன்னு எதாவது பேசின்னு இருந்தேன். இப்போது நமது அறிவு என்னது? அண்டாண்டங்களுக்கும் அப்பாலும் பறந்து விரிந்திருக்கிறது. என்ன சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? அப்போ இது கவனம் கொடுத்து மூலமாக வருமா? படிக்க சொல்கிறாரா? அவ்வளோ படிக்கணும், கவனம் கொடுக்கணும். இவன் திருமணம் சொல்கிறார், சிந்தையை செலுத்தும் அளவு செலுத்துமின். இவன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்கிறான். அன்றைக்கி கற்பனை எந்த அளவுக்கு தட்டி விடுமோ அந்த அளவுக்கு தட்டி விடு. அதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். என்ன சொல்கிறாங்கய்யா? சாதா ஃபிசிக்ஸ் இல்லை, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது கேளு. ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்னத? கற்பனை தட்டி விடு, எந்த அளவுக்கு கற்பனை தட்டி விடு அந்த அளவுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது குவாண்டம் ஃபிசிக்ஸில் அப்படின்றான். என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதுங்களா? நீங்கள் உட்காந்து குடும்ப பிரச்சனை, உப்பு போலிக்கு மிளகா, எனக்கு குழந்தை இல்லை, பொண்டாட்டி சேட்டாவில், சின்ன ஒரு சேட்டாவில் அப்படின்னு உட்காந்து என்னதை? இதெல்லாம் எப்படி வரும்? இதெல்லாம் கவனம் வருமா? அதான் இப்போ நம்ம இந்த ஏர் சைனஸே பத்தி நாங்க என்ன படிச்சோம்னா, அது வந்து நுரையீரலுக்கு உள்ள காற்றை வந்து ரொம்ப ட்ரை ஏரா வெளியில இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹியூமிடிட்டி பண்ணும். இல்ல ரொம்ப ஹியூமிடிட்டியா உள்ள ஏர் ஈரப்பதமா இருந்தா கொஞ்சம் வார்ம் பண்ணி தள்ளும். அப்புறம் அதுல நிறைய டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணி தள்ளும். ஸ்மெல் என்ன ஸ்மெல்ல வச்சு நம்ம அது என்ன வாயின் பண்றது ஸ்மெல் இருக்கு அந்த அதை உணர்றதுக்கு உள்ளார. அப்புறம் திடீர்னு வந்து முகத்துல ஏதாச்சும் மூளைக்கு ஷாக் அப்சர்வர் இருக்கு அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். இந்த பக்கம் ஆமா, இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 8 இருக்கு. சென்ட்ரல் மொத்தம் 5. அது இடது பக்கம் 5 சபை, வலது பக்கம் 5 சபை இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த தெரியுது. இப்ப நம்ம இப்ப ரிசீவர்னு சொல்லிட்டு முத நீங்க தான் அதை வந்து ரிசீவர்னு சொல்லிட்டு முத அந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்து நிறைய விஷயங்கள் நாம தான் பார்த்தா சொல்றோம். ஏடிபின்னு நாம தான் சொல்லி இருக்கிறோம். அப்புறம் என்னது ஒளிச்சேர்க்கை இதெல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் என்னது அதுமாரி இந்த மூங்கில் குச்சி திருநீலகண்டரில் ஏன் மூங்கில் குச்சி வருது இதுமாரி சொல்கிறோம். இது கருவின்னு சொல்லி நாம் இது ஆன்மீகமா, அவங்களாம் சொல்கிறது ஆன்மீகமா? எவ்வளோ விஷயம் சொல்கிறோம். ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்றாங்க. அங்கே என்ன நடந்துச்சு? சரி, இங்கே தான் ஒன்றும் நடக்கல, அங்கெல்லாம் என்ன நடந்துச்சுங்கய்யா? ஒன்றுமே நடக்கலைங்கய்யா. நீங்கள் வேதாத்திரி மகேஷ்லாம் போனீங்க, என்ன நடந்துச்சு? நான் அவர் கூட கிட்டத்தட்ட 10 வருஷம் கூடவே இருந்தேங்கய்யா.
பயிற்சி தான். டெய்லி ஒரு பயிற்சி சொல்லுவாங்க. அந்த பயிற்சியை செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே தலையாட்டிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்போம். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் முன்னேற்றம் இல்லை. ஆமா. அப்ப அங்கெல்லாம் ஒண்ணு ஏதோ நடந்துச்சுன்னு 10 வருஷமா இருந்தீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் இருந்துட்டு ஒண்ணு நடக்கல, 3 மாசம் இருந்துட்டு ஒண்ணு நடக்கல. என்ன நடக்கணும்னு கேட்கறேன். அறிவு வரணும், மேல போகணும், இவ்வளவு வேலை இது அப்படின்றோம். புரியுதுங்களா? இங்கதான் நீங்க கரெக்டா வந்து அந்த அந்த நாள்லயே வந்து திருப்பி எங்களுக்கு நேரடியா திருநீலகண்டர் கூட பேச வச்சிங்க. அப்புறம் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மா அவங்ககிட்ட பேச வச்சிங்க. வள்ளலார் கிட்ட பேச வச்சிங்க. நிறைய பேர்ட்ட பேச வச்சிங்களா ஐயா? அது மிகப்பெரிய இதெல்லாம் நீங்க எங்கேயும் பார்த்தது இல்ல. அது வெறும் மூயிலுக்குச்சு. நீங்க கொண்டு வந்தீங்க போட்டோ, ரைட்டா? ஆமா ஆமா ஆமா. அது என்ன சொல்றேன், அதுக்கு 10 பைசா வாங்கல. இது டெக்னாலஜிங்க ஐயா, உங்களாலையும் முடியும். இதான் பிரணவ தியாகம். இவ்வளோ தூரம் சயின்ஸாக சொல்கிறோம். இது ஒன்றும் நடக்கல. அப்போ என்ன நடக்கணும்? உங்களுக்கு குழந்தை பிறந்தா போதும், சின்ன வீடு செட் பண்ணால் போதும், ரூபா வந்தால் போதும், ப்ரொமோஷன் வந்தால் போதும். இதுதான் ஆன்மீகமா? நான் கேட்குறேங்க. அதனால தான் எனக்கு கோவம் வருது. புரியுதுங்களா? ஐயா, ஒரு சார்ட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுட்டு கவலையை ஒழிப்பது எப்படி, கோபத்தை தடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஒரு சார்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு கவலை எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அதை பண்ணுவோம். ஆனா மறுநாளே கவலைப்பட்டு இருப்போம். ஆமா. இது எனக்கு புரியலன்னு கவலைப்படுவீங்க. அவன் சொல்லி தருது. புரியுது இல்லைங்களா? ஐயோ. அப்போ இந்த சைவ சன்மார்க்கத்தை வளர்க்கணுன்னா எவ்வளோ கவனம் தேவை. இதுதான் நான் டாக்டர் தொழில் விட்டு என்னை 3 வருஷம் இதெல்லாம் அப்படியே சொன்னால் கூட புரியாது. போடா போய் பிச்சை எடுறா. அப்போ இதில் பிச்சை எடுக்கிறதுல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இல்லைன்னா ஆதிசங்கர் பிச்சை எடுப்பாரா? சிவபெருமானை பிச்சை எடுப்பாரா? ஒரு கனகதாரா சோசரன் ஒரு பாட்டு பாடுறாராம், தங்க நெல்லிக்கான கொட்டுதுங்கய்யா. அவர் அடுத்த வீட்டுக்கு பிச்சைக்கு போகிறாரு. நீங்கள் அதுமாரி ஒரு பாட்டு பாடினா தங்க நெல்லிக்கான கொட்டுதுன்னா போவீங்களா? பிச்சை எடுப்பீங்களா? சொல்லுங்கம்மா. அந்த ஒரு பாயிண்ட் யோசிச்சதே இல்லை. அவர் தங்க நெல்லிக்காய் விலை வச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு பிச்சைக்கு போனாருங்கிறத யோசிக்க தோணாமலே இருக்கும். நம்ம பாருனா தங்கமா நம்ம வீட்டுல வருங்கிற புத்தி தான் இருந்ததே தவிர அடுத்த வீட்டுக்கு ஒரு பிச்சைக்கு போனாருங்கிறது அப்ப இவனுங்க என்ன பண்ணிக்கிறானுங்க? அதுக்கு செருப்பு கட்டினு அடிக்கணும்னு சொல்றேன். இது வரை அந்த குருமாரெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுங்கய்யா? குரு பூஜைனா அதுதாங்கய்யா. நம்ம இனிமேல் நம்ம கொண்டு வரணும். சைவ சன்மார்க்கத்தில் குரு பூஜைன்னா என்னதை? இதுவரை அந்த குருமார்கள்லாம் சேர்த்து ஒன்றா வச்சு செருப்பால் அடிக்கணும். புரியுதா இல்லைங்களா? இதுதான் குரு பூஜை. புரியுதுங்களா? நான் சொல்றது கரெக்டாக இல்லையா? இப்போ தப்பாக வழி நடத்திட்டு ஒரு குரு பூஜைன்னு சொல்லி எல்லாம் வாங்கிக்கிறாங்களே. இது இவங்களுக்கு என்ன குரு பூஜை? இதுதான் குரு பூஜை. அப்போ சிவபெருமான், வள்ளலார், அப்பர்சாமி, இயேசுநாதர் இதுமாரி வச்சு இவங்கெல்லாம் வந்து என்னதை நல்ல ஆன்மீக குருமார்கள். மீதி பேர்லாம் என்னதை? இவங்களுக்கு குரு பூஜை தான். செருப்பால் அதுவும் சாணியை கரைச்சி. ஆமாம், சாணி கரைச்சி என்னதை அவனு ஃபோட்டோலாம் மாட்டி செருப்பால் அடிக்கணும். புரியுதுங்களா? மேடம் போட்டு சொல்லுங்க. முழு நேர கிளாஸா இருந்து இதை முழுமையா கவனிச்சாதான் எல்லாத்தையும் கரெக்டா இன்னும் போக முடியும்னு சொல்லுவாங்க. ஆமா, அதான் பார்ட் டைமர் தான் பண்றது. வந்து இப்போ பார்ட் டைமர் தான். வேலைக்கு போயிட்டு எல்லாம் நிறைய ஒர்க் அங்க இருக்கிற அந்த சூழ்நிலை டோட்டலாவே இதுல நம்மள கொஞ்சம் இது பண்ணுது. ஆமாம், இதில் யார் கவனம்? இப்போ நான் அதுமாரி ஃபுல் டைமாக இதுக்கு பேர் தான் துறவுனா ஏதோ திறந்துட்டுலாம் ஓட்டது இல்லைங்கய்யா. ஃபுல் டைமாக இது கவனம் கொடுத்து படிக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு பேர் தானே அதுங்கய்யா. அவங்களுக்கு தான் வரலாறே சொல்ல. நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதில் போட்டிருக்காரு பாருங்க. நேற்று ஒரு போஸ்டிங் போட்டோம்ல, சாதி சமயம் மதம் இதெல்லாம் சுத்த சன்மார்க்க தடை. அதில் போட்டிருக்காரு பாருங்க. இந்த இதெல்லாம் இல்லை படிக்கிறதுன்னு இல்லாமல் இங்கே இவ்விடம் காத்திருப்போருக்கு அந்த அறிவு விளங்கும் காலத்தில் இக சுகம் கிடைக்குமாண்டி பரசுகம்னா அதை மரணம்லாம் பிரிவுலாம் கிடைக்காது. இன்னும் தெளிவாக சொல்கிறது வந்தால் இந்த தீவிர தரத்தாருக்கு மட்டும்தான், அகவினத்தாருக்கு மட்டும்தான் அதை மரணம்லா பெறுவாழ். புறவினத்தாருக்கு பரிபக்குவ நிலை தான் தருவோம். சொல்கிறாரா இல்லைங்களா? சொல்லியிருக்காருங்களா? அப்போ என்ன சொல்ல வர்றாருங்க அவர்? அகவினத்தார்னா என்னதை உள்ளே பார்த்து படிக்கிறவனுங்க. அதனால தான் சாக கல்வியும் தெளிவாக சொன்னார். அப்போ நல்லா கவனம் கொடுத்து படிக்கிறவங்களுக்கு இப்போ நாம் அதெல்லாம் விடுங்க. வல்லார் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், தூக்கி குப்பையில் போடுங்க எல்லாத்தையும். இப்போ நான் சொல்கிறது அறிவிலாக சொல்கிறேன். இது ஒரு கருவிங்க, இது ஆண்டனாங்க. இப்போ இது மூலமாக தான் வருது. ரிமோட் மூலம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சனி கிரகம் இதுதானே அது சேட்டலைட்டு. இப்போ செல்ஃபோன் எப்படி சேட்டலைட்டில் கண்ட்ரோல் பண்ணப்படுதோ, இப்போ கூகுள்லாம் சேட்டலைட் விட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? அதேமாரி இப்போ இது என்னதை இதையும் இதுமாரி சனி கிரகம் இது எல்லாமே சேட்டலைட். நீங்கள் செயற்கைக்கோள்னா அது இயற்கைக்கோள். இறைவன் எழுதுனா செயற்கைக்கோள். இது எல்லாமே செயற்கை. எதுவுமே இயற்கை என்று எதுவும் கிடையாது. எவனாலோ படைக்கப்பட்டது எப்படி இயற்கை?
எல்லாமே செயற்கை தான் அப்படிங்கிறது இந்த புரிதல் இப்பதான் ஐயா வந்திருக்கு. இயற்கை இயற்கை நம்ம என்னத்தெல்லாம் சொல்லிட்டு அப்போ வந்தோம். இவ்வளோ கட்டுப்படுத்துறாங்க, இவ்வளோ இது ஒரு கம்பெனி பொம்மை கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். இது வல்லார் சொல்லிக்கிறா, வல்லார் தூக்கி குப்பையில் போடணும். அதே வல்லார் இதான் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சொன்ன பிறகு தெரியுதுங்களா, வல்லாறு சிவபெருமான் எல்லாம் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே வள்ளலார சோத்தில் அமைக்கி சிவபெருமானை சுண்டல் அமைக்கி, புரியுதா இல்லைங்களா? இன்னும் நான் பண்ணுறானுங்க பாருங்கள். அதுக்கு தான் இந்த ஐயருங்கள்லாம் பூணில் நல்லது தான். பெரியார், புத்தர் இவங்கெல்லாம் ஆதரிக்கிறோம் நம்ம. ஏன் இப்போ நமக்கு இதான் சுழிமுனை அப்படின்னா, இப்போ சத்குரு மேலே என்ன ஃபால்ட்டு நாமளே சொல்ல போகிறோம். சத்குரு ஒரு போலி குரு. எப்படி அப்படின்னா சயின்ஸை அப்படி சொல்லணும். இதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கல. இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி ஏடிபி இதுக்காக வந்து முழு நேரம் அவங்க இருக்கிறாங்க, அந்த 2 பொண்ணுங்களை வந்துட்டாங்க அப்படின்னா எவனா கீச்சு முடிஞ்சு வாங்கி தர முடியுமா? சொல்லுங்க ஐயா. இல்ல சொல்ல முடியாது. ஆனால் அதை அங்கே சொல்லியிருக்காங்களா? அது என்னதா, நான் உலகத்துக்காக திறந்துட்டேன், நான் சர்வீஸ் செய்ய போறேன். என்ன சர்வீஸ் செய்யறேன்? அந்த பொண்ணுங்களுக்கே தெரியல. அந்த பொண்ணுங்களே கிளிப்புள்ள மாதிரி நாங்களா தான் வந்தோம், எங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலன்னு. அந்த நாங்க அது டிவோர்ஸ் ஆகி டிப்ரெஷன்ல வந்து அது அப்படியே இங்க செட்டில் ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, அது மாதிரி தான். அப்போ இந்த தடி கொண்டா வடி கொண்டாலாம் ஜாலியாக ஜிம்கான கிளப் மாதிரி அதனால தான் அங்கே டான்ஸ் ஆட விட்றாங்க. டான்ஸ் ஆட விட்டு இல்லை ஓட விட்டு ஆட விட்டு உடம்ப களைப்பாக்கி அங்கே உட்காந்துன்னு அப்படியே 3 நாள் தூங்கிட்டு வந்தால் அது ஒரு ரெக்ரியேஷன் மாரி. புரியுதா இல்லைங்களா? ரிலாக்ஸேஷன் ரெக்ரியேஷன் கிடையாது. மீதி ஒரு கண்ட்ரையும் கிடையாது. இதில் இன்னும் ஞானம் அணிஞ்சிட்டான். அதை கேட்குறேன். மூளையில் ரத்தம் வருது. அவர் சொல்கிறாரு சாம்பவி மாவுந்துட்டோம்னா மூளை 200% வேலை செய்யுண்டு. இவர் அப்போ ஏன் ஊற்றுது? ஏன் மூளையில் கட்டி வந்துங்க? ஏன் ரத்தம் வந்துச்சு? இல்லை டுபாக்கு தெரியுதுங்களா? ஆனால் அதே பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சுறுசுறுன்னு இருக்குதுன்னா அது என்ன சும்மா ஆரோக்கியம். அது சுறுசுறுன்னா அதான் நீங்கள் வந்து திருடனாக இருந்தால் திருடன் அதிகமாக திருட்டு நடக்க போகுது. காமாந்தகனாக இருந்தானே அதை வெறும் அலியா அக்பர் அலியா மாற்ற போகுது. அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? இதனால் என்ன பிரயோஜனம்? அதுதான் மறுபடியும் அதனால தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருது. இப்போ பாருங்கள் இதெல்லாம். அப்போ இந்த சபை அப்படின்னா ஒரு சபையில் என்ன நடக்குங்கய்யா? இப்போ பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குது? நாட்டில் என்னென்ன பிரச்சனை? சபைனா தானே. இப்போ கிராம சபை அப்படின்னா கிராமத்தில் என்ன பிரச்சனைன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் பிரச்சனைங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு நீதி எப்படி என்ன பண்ணுறது? அதுதான் இப்போ நாங்களும் சொல்கிறோம். சைவ சன்மார்க்கம் வளரணும். இதான் பிரச்சனை. சைவ சன்மார்க்கத்தில் குடிச்சே ஒரு ஆக்கி வச்சுக்கிறானுங்க. நாம் முக்தி அடையணும். அப்படியே வச்சுங்க. இது என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காந்து புருவமத்தியில் ஆலோசனை பண்ணால் அங்கேருந்து சொல்லித்தரோம். இதுதாங்க விஷயம். இதுதான் புருவமத்தி கவனிக்குதுன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? ஆனால் இன்னும் 2 இருக்குது. இந்த மேக்ஸிலரி ஆர்சனஸ், மேஸ்டாய்டு ஆர்சனஸ் அப்படின்னு 2 இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது? அப்போ மாத்திரம் படிச்சுக்க கடவுள். இது யாரும் செதுக்கும் இல்லை. யாரும் என்ன பண்ணல? இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு அங்கே பிளம்பரு அவெல்லாம் வந்து அங்கே ஓட்டை போட்டு கன்சல்டிங் பைப்லாம் போடுறான். நீங்கள் வந்து ஒத்துறணும் என்னதை? ஆசாரி காணோம், பிளம்பரை காணோம், ஒயர் எலக்ட்ரிஷியன் காணோம், யாருமே காணோம். ஆனால் எல்லாமே உருவாகி இருக்குது. இப்போ இது 3 ஜோடி கிடையாது. அதான் இப்போ நான் சொல்கிறேன்னா புருவமத்தியில் இருக்கிறது எதுவும் ஜோடி இல்லை. அதாவது ஃப்ராண்டல் ஏர்சனஸ், எத்மாடல் ஏர்சனஸ், ஸ்பீனாடல் ஏர்சனஸ்ன்றதுன்னு அதை பேரடு கிடையாது, சிங்கிள். புரியுதா இல்லைங்களா? மேக்ஸிலரியும் மேஸ்டாய்டு அதுதான் இங்கே தாமரை சபை, சித்திர சபை. காதுக்கு பின்னாடி இருக்குது. காதுக்கு பின்னாடி மேஸ்டாய்டு ப்ராசஸ்ன்னு இருக்குது. அதுக்குள்ளே இருக்குது அது. அப்போ இந்த இடம்லாம் காற்று. அப்போ இதெல்லாம் போய் தான் அது கண் வேலை செய்யுது, காது வேலை செய்யுது, ரிசீவர். அதுதான் அங்கே ஞானேந்திரிய வாய்க்குள்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானேந்திரிய வாய்க்குள்னால் வெறும் ஞானம் அடையலாம். கர்மேந்திரிய வாய்க்குள் இருக்குது பாருங்கள், அதை நீ ஹேண்டில் பண்ணால் தான் அதை சித்தராக முடியும். புரியுதுங்களா? கர்மானா வேலைங்க. அப்போ கர்மேந்திரிய வேலையை அந்த வாயுக்களை நீ ஹேண்டில் பண்ணால் செத்தவங்களை உயிர்ப்பிக்க முடியும். தனஞ்சயன் வாயு. இப்போ அதில் கூட ஞானேந்திரிய வாயுக்குள்ளே மட்டும் இந்த குருட்டுமார்கள் வெறும் பிராணயாமம் தான் செலுத்துறானுங்க. பிராணன் என்பது பஞ்சவாயு, அதான் ஞானேந்திரிய வாயுக்குள்ள ஒன்று. புரியுதா இல்லைங்களா? நான் சொல்ல புரியுங்களா? அப்போ உதானன், வியானன், அதெல்லாம் சமானன், கூர்மன், ஆமா நிறைய வாயுக்கள் இருக்குயா. இல்லைங்கம்மா, நிறைய வாயுக்கள் இல்லைங்கம்மா. ஞானேந்திரத்துல மீதி இருக்கிற 4 வாயுக்கு எப்படி சம்பாதிக்குதுன்னு சொல்லித்தராங்களா? இல்லைங்கம்மா, இப்போ ஞானேந்திரிய வாயுக்கள் 5: பிராணன், அபானன், உதானன், அப்படி. அதில் பிராணயாமன்னா பிராணனை சம்பாதிக்கிறது தான்.
அப்போ மீதி நாளை எப்படி சம்பாதிக்கிறது? அது என்ன, எப்படி அதனுடைய மெக்கானிக்ஸ் என்ன தெரியுமா? இல்ல இல்ல யாரும் சொல்லி தரல. அப்போ இதை வச்சு நீ ஒன்று அடிக்கிறானுன்னா சிவபெருமான் சொல்லி தந்துருக்காரு. அது இருக்குதே, தசவாயுகள்னு சொல்லியிருக்காங்களா, அதை என்ன பண்ணீங்க சொல்லுங்க ஐயா கேளுங்க. இப்ப பிராணவாயுன்னா ஓகே ஆக்சிஜன் தெரியுது, மற்றதுக்கு என்ன காம்பவுண்ட்னே தெரியல. அபான வாயுன்னா தெரியுது நமக்கு, ஹெச்எஸ் இருக்கும், அந்த இது CO2 கொஞ்சம் இருக்கும். அது கிடையாது, அபான வாயு அது கிடையாது, அது கிடையாது, இல்ல அது கிடையாது, அது கிடையாது. இங்க ஆக்சிஜன்றது கூட அந்த பிராணவாயு, பிராணன் உருவாகிறதுக்கு காரணமானதான், புரியுதா இல்லைங்களா? அதனால அது ஆக்சிஜன் சொல்லிடுறீங்க, அது கிடையாது. பிராணன் என்பது கம்ப்ளீட்டா வேற. அதான் ஏடிபின்னு சொல்றேன் பாருங்க, புரியுதா இல்லைங்களா? ஏடிபி தான் என்னதுங்க? பிராணன். அப்போ இவங்களாம் என்னது, அந்த பிராணனுக்காக தான் அவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க சாமிங்களாம், கடவுள்லாம். ஆனால் இன்னும் என்னென்ன இருக்க, இன்னும் 9 வாயில் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன நடக்குது? அதெல்லாம் எப்படி சம்பாதிப்பீங்க? அவ்வளோ வேலை இருக்குது படிக்கிறதுல. அப்போ வள்ளலார் என்ன பண்ணுறாருங்க, அதெல்லாம் படிப்பார். இப்போ வள்ளல் நாமலாம் தேங்காய் 25 ரூபாய் வாங்கி உடைக்கிறதுக்கே பெரும் பிரச்சனை. வள்ளலாருக்கு என்ன பிரச்சனைனா, தேங்காய் உருவாக்கத்தில் நீ போய் கீழேன்றவங்க. அவங்க தேங்காவை அவர் என்ன பண்ணோம், படைக்கணும். நம்ம தேங்காய் 25 ரூபாய் வாங்கி படைச்சா போதும். அதுவும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குதுன்னா ஃப்ரீன்றீங்க, எனக்கு தேங்காய் பிரச்சனையே கிடையாதுன்றீங்க. ஆனால் வள்ளலாருக்கு தேங்காய் தலை போகிற பிரச்சனை, புரியுதா இல்லைங்களா? அதை படைக்க தெரியல என்னதை, நீ போய் கீழே ஃபெயில்ன்றவாங்க, புரியுதுங்களா? அப்போ இதுதான் படிப்பு. படிப்புனா இவ்வளோ தூரம் நீங்கள் அதுமாரி பண்ணியை படைக்கணும், அருகம்புல்லை படைக்கணும், எலுமிச்சம்பழம், இதுக்கெல்லாம் ஒரு தேவதைன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் அதுக்கு ஓனரு. இப்போ எப்படி மாருதிகாருக்கு அவர் ஓனரு, அவர் பேட்டன் ரைட் வாங்கிக்கிறாரு. இதுக்கு ROCக்கு இவர், ஹீரோ ஹோண்டா இது இவர் அப்படிங்கிறது இல்லைங்களா? அதுமாரி எலுமிச்சம்பழத்துக்கு ஓனர் ஒருத்தருக்கிறாரு. அவருக்கு போய் நீங்கள் கப்பம் கட்டி அவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் என்ன பண்ண முடியும், அதை பயன்படுத்த முடியும். சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் விட்டாங்க, புரியுதா இல்லைங்களா? இப்போ ABCDக்கு நீங்கள் பேட்டன் ரைட் வாங்க முடியுமா? ABCDக்கு 1 2 3க்கு வாங்க முடியுமா? இல்லை மொத்தம் இங்கிலீஷுக்கும், மொத்தம் இங்கிலீஷ் எண்ணிது அப்படி நீங்கள் பேட்டன் ரைட் வாங்க முடியுமா? மொத்தம் தமிழ் எண்ணிது வாங்க முடியுமா? மொத்த கன்னடம், தெலுங்கு, மலையாளம் நான் தான் கண்டுபிடிச்சேன். எவனா ஒரு ஆள் பேட்டன் ரைட் வாங்க சொல்லுங்கள். இதே மாதிரி தான் இப்போ எலுமிச்சம்பழம் சாப்பிட்றது, கீரை, அரிசி, இதுக்கெலாம் பேட்டன் ரைட்லாம் வாங்க முடியாது. ஏன்னா இது என்ன பொது பயன்பாட்டுன்னு விட்டாங்க, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் போய் மாருதி காரையோ இல்லை ஆடி கார் வாங்கி அதை நீங்கள் ட்ரக்கு மாரி ஓட்டினீங்கன்னா என்னதை, அவன் கேஸ் போடுவான், கம்பெனிக்கு நஷ்டம், புரியுதா இல்லைங்களா? போடுவானா இல்லையா? அதான் மாந்திரிகம். மாந்திரிகம்னா படிக்கிறது. அப்போ படிக்கிறதுக்காக நீங்கள் போனீங்கன்னா அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி ப்ராஜெக்ட்லாம் பண்ண, அதுக்காக ப்ராஜெக்ட் பண்ணுறது தான் கேட்குறான் அப்படின்னா அவன்கிட்ட இது பண்ணணும். அதான் 4 நட்சத்திரம்லாம் பார்த்து, ஏன்னா அன்றைக்கி தான் ஒரு ஆஃபீஸ் திறந்துருப்பார், புரியுதுங்களா? உங்கள் சௌரியத்துக்குலாம் என்ன பண்ண முடியாது, ஆஃபீஸ் என்ன பண்ண முடியாதுங்க. அவருக்கு நல்ல நாள் அதெல்லாம் இருக்குது, அந்த நாளில் தான் அவர் என்ன ஆஃபீஸ் திறந்துருப்பார், அந்த நாள் தான். மீதி நாளில் அவர் வேலை பார்ப்பார். இப்போ நான் கிளினிக் வச்சுருல, திடீர்னு எனக்கு மூடு இல்லைன்னா கிளினிக் போட்டு நான் மட்டும் எங்கே போய்டுவேன். அப்புறம் மறுநாள் வரும், நேற்று பயங்கர ஜுரம் டாக்டர், வந்தேன் டாக்டர், கிளினிக் பூட்டி இருக்கு டாக்டர், கேஸ் போடுங்க அப்படின்னு. புரியுதா இல்லைங்களா? கேஸ் போட முடியுமா? அப்படின்னா அதே தான் இங்கேயும், அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அப்போ அருகம்புல்லுக்கு ஒரு ஓனரு, உங்களுக்கே தெரியும் யாருன்ட்டு. யார்? விநாயகர். விநாயகர், புரியுதா இல்லைங்களா? அப்போ அதுமாதிரி எலுமிச்சம்பழத்துக்கு ஒவ்வொரு தாவரத்துக்கும் இதெல்லாம் கருவிகள். இங்கே எப்படி மாருதி காரு, ஸ்பேனரு, ஸ்க்ரூ டிரைவருக்கெல்லாம் ஓனர் இது இருக்குது, ஓனர் இருக்கிறானுங்க. அது காசு கொடுத்தா தான் வாங்கி பயன்படுத்த முடியும். இல்லை நீங்களே அதுமாதிரி ஓனராக இருந்தால் அது ஃப்ரீயாக எடுத்துன்னு அதை பயன்படுத்தலாம். இப்படிதான் இருக்கு. ஆமாயா, இந்த அளவுக்கு இப்பதான் புரிதல் வருது. அந்த அதுக்கு உண்டான அந்த தேவதைகளை நினைக்கணும்னு கூட தெரியாம கண்டமானைக்கு நம்ம இஷ்டத்துக்கு பறிச்சிருக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். அந்த ஒரு உணர்வு வரணுங்கிறது தெரியுதுயா. அப்ப இது படிப்பு. ஆமா ஆமா, இந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்க மாதிரி இருக்கோம். இப்ப குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா? LKG குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆமாயா, இதுல வேற நமக்கு என்னத, நம்ம மிஸ் திட்டினா கோவம்லாம் வரும் நமக்கு, ரைட்டுங்களா? ஆமா ஆமாயா, எத்தனை படைப்புகள் அப்போ எத்தனை எத்தனை விதமா இருக்கு. ஆமாயா, புரியுது. ஏன் இது மாதிரினா அதான் நான் சொல்றேன், சென்டிமெண்ட். இதுக்கு என்ன காரணம்? நமக்கு தீங்கு செய்யறவனே நமக்கு என்னத பிடிக்குது அப்படின்னா இது என்னது, என்ன சொல்லலாம் இங்க? எதை என்ன சொல்லலாம்? சென்டிமெண்ட் தான். வேற என்ன சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க, வேற எதாவது சொல்ல முடியுமா? அதான தடை, அதாங்க பாசம் தான் தடைன்னு சொன்னாங்க, கரெக்டுங்களா? ஆமாயா, பாருங்க இதெல்லாம்
அப்போ நம்ம சொல்கிறதுல ஏதாவது மாற்றுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இது இன்ட்ராக்டிவ் கிளாஸ், அதான் சொல்கிறேன் திருப்பி. இல்லை நீங்கள் சொல்கிறதுலாம் தப்பு என்னென்னு சொல்கிறீங்க. அப்போ நான் சொல்கிறேன், அந்த 3 புருவ மத்தியில் இருக்குதுங்க, அதை தாங்க வள்ளலார் வச்சுக்கிறாரு. மீதி 2 சைடில் இருக்குது, அது வேணான்ட்டாரு. அது மாந்திரிகத்துக்கும் பிறப்பு இறப்புக்கும் உதவுது. சித்திர சபைனா நாம தான். சித்ராகுப்தன் விசித்ராகுப்தன் சொல்கிறாங்க. சித்திரம்னா நம்ம உடம்பு தான். இப்போ இது இந்த திரைச்சீலையில் எழுதுகிற சித்திரம், அதான் சித்திர சபை குற்றாலத்தில் இருக்குது. அங்கே என்னென்னா சித்திரம் எழுதுகிறாங்க. அது மாதிரி தானே. இப்போ இந்த உடம்பு என் பேர், இப்போ இந்த உடம்பு இந்த பிரிவில் அடுத்தவனு வேறு மாதிரி இருக்கும், பேர் வேறு சித்திரம். அப்போ சித்திர விசித்திரன், இது 2 பேரும். விசித்திரனா மனசில் நான் என்ன நினைக்கிறேன்றதை எழுதி வச்சுக்கிறவர். சித்திரன்னா அந்த உடம்பால் என்ன நான் தப்பு பண்ணேன்னு எழுதி வச்சுக்கிறாரு. யமனுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, சித்ராகுப்தன் விசித்ராகுப்தன். கேள்விப்பட்டீங்களா? திருவண்ணாமலை கூட நவகிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போ இதெல்லாம் டீச்சிங் மெத்தடா என்னதுங்கய்யா? இவங்களாம் கவர்மெண்ட் அதிகாரிகள். இவங்களாம் என்னது சிவபெருமானுடைய கவர்மெண்ட்டில் இந்த பிராணமய கோஷத்தோடைய அதிகாரிகள். இப்போ நான் பேசிக்கிட்டு விஞ்ஞானமய கோஷம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், அன்னமய கோஷம், அதுக்கப்புறம் மனோமய கோஷம், அதுக்கப்புறம் பிராணமய கோஷம், அதுக்கு மேலே விஞ்ஞானமய கோஷம், அதுக்கு மேலே ஆனந்தமய கோஷம். இப்போ அவங்க சொல்கிறது, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அதாவது சாதாரண ஆள் அன்னமய கோஷத்தில் இருக்கிறான். உடலை தாண்டி அவனுக்கு எதுவும் தெரியாது, மனசு கூட தெரியாது. மனசு எங்குதுன்னு கிடையாது, அது எங்குதோ மனசு வலிக்குதுன்னு மட்டும் சொல்லுவான். எங்கடா இது காட்டுறா அப்படின்னு அதை, அது எங்கே இருக்குது. ஆனால் மனசு இருக்குதுன்னு மட்டும் சொல்லுவான், எனக்கு மனசு வலிக்குது அப்படின்னும். எங்கடா இருக்குது மனசு, அதெல்லாம் தெரியாது. அப்போ அவன் தான் என்னதை இந்த பகுத்தறிவாதின்னு சொல்லி பகுத்தறிவு பண்ணாடை தான் என்னதுங்க மனோமய கோஷம், அன்னமய கோஷம். புரியுது இல்லைங்களா? சாப்பாடு தவிர வேறு தெரியாது. அது ஸ்தூல, அதாவது பொருள் நிலையில் தாண்டி அதிகமாக அவன் அதை யோசிக்க மாட்டான். அவன் தான் இன்றைக்கி பகுத்தறிவாதின்னு பெரியார் கட்சின்னு சொல்லி சுற்றிக்கிறானுங்க. அடுத்து மனோமய கோஷம் சுவாதிஷ்டானம். அப்படின்னா என்னது, நான் பணக்காரனாக இருக்கணும், எனக்கு ஆடிக்கார் வேணும், இதெல்லாம் மனசில் இருக்கிற பிரச்சனை. அது நடந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா துக்கம். புரியுது இல்லைங்களா? பைத்தியம் முடிச்சிடும் அவருக்கு. அது மனோமய கோஷம். பிராணமய கோஷம் தான் இப்போ நீங்கள் சொல்கிற ஆளுங்களாம். அதான் அந்த பிராணம், இது மூச்சு இழுத்துவிட பிராணம் வச்சு இப்போ சாமி கடவுள் பிரதிஷ்டை அது இதெல்லாம் எதில் வருதுங்கய்யா? பிராணமய கோஷம், பிராண பிரதிஷ்டைன்னு சொல்கிறாரு பாருங்க, பிராணமய கோஷத்தில் வருது. ஆனால் நான் பேசிகிட்டு இருந்தது எது? விஞ்ஞானமய கோஷம். அப்போ விஞ்ஞானம் தான் அது. விஞ்ஞானமய நீங்களே சொல்லுங்கள். இந்த நான் போக சூட்சமானது உயர்ந்தது, இதை விட ஆனந்தன்றது என்னது? அதான் சிவபெருமான் வள்ளலார்லாம் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா என்னது? அவங்களுக்கு இந்த தேவையெல்லாம் இல்லை. அவங்க எப்பயும் இப்போ ஆனந்தம் நமக்கு இல்லை அப்படின்றதால இவ்வளோ பாடுபடுறோம் ஆனந்துக்காக தான். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ அந்த ஆனந்தம் அவங்களுக்குலாம் இருக்குதுன்னா என்னதை அதை கடந்துட்டாங்க. அப்போ அங்கே போய் அவங்க என்னதை மறுபடியும் அன்னமய கோஷத்துலேருந்து ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? எங்கே போய் அங்கே போய் இங்கே தான் அது ஆனந்தமய கோஷம். அங்கே என்னது அங்கே போய் அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அன்னமய கோஷம் அடுத்த ஸ்டேஜில். அது புரியுதா இல்லைங்களா? இப்படி தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் புரியுதா பாருங்கள். அப்போ இந்த காலத்துக்கு ஆடுற அடுத்தது இப்போ சிவபெருமான் இப்படி சொல்லி கொடுத்தாரு. இப்போ சயின்ஸில் இப்படி இருக்குது, அதான் அண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்குது. அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு, எந்த காலை தூக்கி ஆடுறாரு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா தெரிஞ்சிடும். இப்போ வந்து இடது காலை தூக்கி ஆடணும், அப்போ வலது காலை கரெக்டாக என்ன பண்ணணும், ஸ்டேபிளாக இருக்கணும். அது பொற்சேப்பில் இருக்குதான்னு பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சிவகாமி வாயே திறக்காது. நடராஜர் உயரமாக போட்டிருப்பாங்க. சிவகாமி எப்படி போட்டிருப்பாங்க, சின்னதாக குள்ளமாக போட்டு அது இடுப்பு இப்படி வலிச்சின்னு இப்படியே இருக்கும். நடராஜர் பக்கமாக இடுப்பு வலிச்சின்னு இருக்கும். பார்த்துறீங்களா? இப்போ போய் பாருங்கள், நடராஜர் படம் தான் பாருங்கள். சிதம்பரம் நடராஜர் படத்தில் இந்த நடராஜரை உயரமாக பெருசாக போட்டிருப்பாங்க, சிவகாமி எப்படி போட்டிருப்பாங்க, அதில் பாதியால் கூட இருக்காது, சின்னதாக போட்டிருப்பாங்க. பார்த்துறீங்களா? உண்மையாக பொய்யா நான் சொல்கிறது? இப்போ கூட கிராமத்துலாம் கேட்பாங்க, உங்கள் வீடு மதுரையா சிதம்பரமானு கேட்பாங்க. என்ன அர்த்தம்? மதுரைன்னா ஆட்சி, பெண் ஆட்சி, சிதம்பரம்னா ஆண் ஆட்சி. அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? அப்போ அது என்ன சொல்கிறாங்க, அதான் இடகலை பெண்களை. அப்போ இங்கே புருஷன் நல்லா வலிமையாக இருக்கிறான், பொண்டாட்டி பேசவே பேசாது. புரியுதா இல்லைங்களா? அங்கே என்னதை பொண்டாட்டி நல்லா வலிமையாக இருக்குது, புருஷன் சொக்கநாதன் மிக்சர் சாட்னு இருப்பார். புரியுதுங்களா? இப்போ நல்லா தெரியும், நம்ம உடம்புல இடபாகம் பாகம் பெண்ணூறு ஆணாய் போற்றி. அப்படின்னா இடபாகனா பெண்ணு, வலது என்னது ஆணு. அப்போ இப்போ சொல்லுங்கள், அங்கே வந்து இடது காலை ஊனி, மதுரையில் இடது காலை ஊனி வலது காலை தூக்கி ஆடுறாரு. அப்படின்னா அங்கே பெண்ணு ஸ்ட்ராங்காக இருக்குது, பெண் தன்மை ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆண் என்னதை சும்மா தூக்கி ஆடுது.
அது மேலே போகுது. எல்லாம் அந்த குடும்ப பொறுப்புலாம் அது பார்த்துக்குது. இவர் ஆன்மீக வேலையை பார்க்குறாரு. இங்கே என்னத மதுரையில் இது சிதம்பரத்தில் பெண்ணு ஆன்மீக வேலையை பார்க்குது. அதனால் அது கம்முனுக்குது. இந்த 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 பொருள் வேலையை இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்ட? நடராஜர் பார்த்துக்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? இன்னும் புரியலையா? யார் ஸ்ட்ராங்காக இந்த குடும்பத்து வேலையை யார் பார்த்துக்கிறாங்க, ஆன்மீக வேலையை யார் பார்க்குறாங்கன்றது தான் விஷயம் அங்கே. அப்போ இதில் உணர்ச்சியை தூக்கணும். அதான் நான் சொல்கிறேன், ஆன்மீகனாலே எமோஷனல் மெச்சூரிட்டி. அப்போ இங்கே சிதம்பரத்தில் அவர் பார்த்துக்கிறாரு, பாதுகாப்பு எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாரு. பொண்ணு என்னத எமோஷனல் மெச்சூரிட்டி அடையுதுங்க. சிவகாமிக்கு வேலை கிடையாது. சிவகாமிக்கு வேலை கிடையாதுன்னா ஆன்மீகத்து வேலையை பார்க்கலாம். புரியுதா இல்லைங்களா? இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா பொண்ணு எல்லா வேலையும் பார்த்துக்குது. அதாவது மீனாட்சி, அதான் மீனாட்சி, மீன்னா கண்ணு இருக்குல்ல, அது மீன் மாரி இருக்குதா, அது கண்ணாலே என்னத அவரை மயக்கி வச்சுக்கிதான் சுக்கி போகிறார் அவர் அழகில். அதனால் அவர் என்னத இந்த வேலை நீ இல்லை, நீ ஆன்மீக வேலையை பாரு, இதுதான் விஷயம். ஆனால் 2 குடும்பம் தான் நடக்கும். இப்போ பொண்டாட்டியோ புருஷனோ ஒரு பிரச்சனைக்காக பணிஞ்சு போகிறாங்க அப்படின்னா என்னத குடும்ப நடத்தலாமே தவிர ஆன்மீக முன்னேற்றம்லாம் வராது அப்படின்னு சொல்லி தான் இங்கே பார்த்தீங்கன்னா புருஷன் அடங்கி போகிறான், இங்கே பொண்டாட்டி அடங்கி போகுது. ஆனால் ரத்தன சபையில் சிவபெருமானும் காளிக்கும் சண்டை. பொண்டாட்டியும் புருஷனுக்கு என்னதுங்கய்யா? சண்டை உடையுது. சண்டை உடையுது மண்டை. புரியுதா இல்லைங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க? நீங்களே சொல்லுங்கள். அது ஊர்த்தவு தாண்டவன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன். இப்போ எங்கள் வீட்டில் நடந்ததில்ல, தான் எங்கள் வீட்டில் நடக்குது, உங்கள் வீட்டில் நடக்குது. நீங்கள் ஆன்மீகத்துக்கு போகிறனா விட மாட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? சண்டை இங்கே. ஆனால் 2 சண்டை கிடையாது. நீங்கள் புருஷனை டாமினேட் பண்ணால் பொண்டாட்டி கம்முனுக்குது, இங்கே பொண்டாட்டி டாமினேட் பண்ணால் புருஷன் கம்முனுக்குறான். குடும்பம் நல்லா நடக்கும், ஆன்மீக முன்னேற்றம் நடக்குது. புரியுதுங்களா? அதுதான் அப்படி காமிச்சிருக்காங்க. அப்போ சிற்சபை, பொற்சபை, ஞான சபை, அதான் ரத்ன சபை தான் அங்கே ஞான சபைன்னு சொல்கிறாரு. ஊர்த்தவ கதி அப்படின்னா மேலே போகிறது. அங்கே தான் அந்த காளிகா தாண்டவன் வருது. இதெல்லாம் 2 பேருக்கும் போட்டி. பார்த்தா 2 பேருக்கும் டான்ஸ் ஆடுது. இவர் அந்த காதில் இது மாட்டியிருந்தார்ல, இந்த தோடு, அது டான்ஸ் ஆடுறது கீழே வந்துருச்சான். இது மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் டீச்சிங் மெத்தடு. நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். அதான் காதில் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ அன்றைக்கி கூட என் மிஸ்ஸஸ் பேச சொல்ல என்ன சொன்னாங்க, இவர்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் இவர் காதில் போட்டுக்க மாட்டார். அதை தான் சொல்கிறாங்க. அப்படி புரியுதா இல்லைங்களா? காதுலேருந்து கீழே வந்துருச்சு தோடு. புரியுதுங்களா? காதுல போட்டு என்னத கீழே வந்துட்டு அதை அவர் மறுபடியும் காலால் என்னத அதான் நிரூபிச்சார். இப்போ நான் நிரூபித்து விட்டேன். அப்போ எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இப்போ காலால் எடுத்து என்னத மாட்டிக்கிறாரு. இதால் காலை தூக்கி மாட்ட முடியல. இது ட்ரெஸ்ஸு பிரச்சனைட்டானுங்க ஒன்றுங்க. அந்த சொற்பொழிவாளன் என்ன சொல்கிறேனுங்க, மதம் எதுக்கு ட்ரெஸ்ஸு பிரச்சனையா சொல்லுங்கய்யா? அது தூக்குனா மானம் போடுன்ட்டு தூக்கலையாம். அப்படின்னா அது பெண்ணால் இது முடியாது. உணர்ச்சி வசப்படுறவங்களால இது மாதிரி ஆன்மீகத்தில் ஸ்டெடியாக என்ன பண்ண முடியாது, அதுமாரி காலெல்லாம் தூக்க முடியாது. ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். அது இதுமாரி ஜட்டி கிஞ்சி தெரிஞ்சிடும். புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்னத அது தோத்துருச்சான். அதனால் அந்த எல்லையில் போய் உட்காந்து நின்னத சிதம்பரம், அதுவும் சிதம்பரத்தில் எல்லை காலின்னு இருக்குது, வடமேற்கு முள்ள இருக்கும் போய் பாருங்கள். அது அந்த எல்லையில் போய் நின்றுன்னு இவர் தாண்டவத்தை பார்த்துனே தான் இவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. அப்போ வடமேற்குனா வாயு. அப்போ இதுமாரிலாம் தோற்றவங்களாம் இப்போ இவ்வளோன்னு சொன்ன பிறகு நீங்கள் மறுபடியும் பிராணாயாமத்துக்கு போயிடுவீங்க. புரியுதா இல்லைங்களா? வாயு பயிற்சி பண்ணின்னு வடமேற்கில் உட்காந்து தாண்டவத்தை பார்த்துன்னு இருப்பீங்க. அவ்வளோதான் பண்ணுவீங்க. இந்த பயிற்சி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டிமெண்டல் ஆட்கள் என்ன பண்ண முடியுங்க? ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆரோக்கியம் மஸ்ட்டு, அழகு மஸ்ட்டு, சந்தோஷம் மஸ்ட்டு, ஞானம் மஸ்ட்டு கிடையாது. அதனால் அது வடமேற்கு எல்லையில், வடமேற்குனா வாயு மூலை. புரியுதுங்களா? அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுதான் சிவபெருமானை பார்த்துன்னுக்குதான். இந்த பக்கம் வந்துடான்ட்டார் சிவபெருமான். புரியுதா இல்லைங்களா? இந்த பக்கம் வந்தானே மறுபடியும் என்ன பண்ணுறான், ஓட விட்டுருவான். இந்த பக்கம் வந்துடுற அதான் பிரம்மச்சரியம். இந்த பக்கம் இதுமாரி குடும்பம்னு சொல்லி மானம் அவமானம். அப்போ மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவருக்கு ஞானாதிபன் சொல்லுமே அப்படின்னு பாட்டு இருக்குது. புரியுதா இல்லைங்களா? ஐயே மெத்த கடினம். புரியுதா இல்லைங்களா? அப்போ சபாபதி, ஞான சபாபதி அப்படிலாம் பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னது, சபாநாயகர், தாண்டவமூர்த்தி, நம்ம ஐயா பேரும் இருக்குது தாண்டவமூர்த்தி.
என் பேர் ஆடலரசன், சபாபதி, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஐயா? இப்படி பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இப்போ நான் பண்ணிக்கிறேன்னா சிவபெருமான் பண்ண அதே நான் பண்ணிக்கிறேன் வருங்க. அப்போ பேர் வைக்கிறதுலாம் இதுக்கு தான். அதுமாரி தன்மை இருக்குதுன்னு பார்த்து வச்சுருவாங்க. வச்சா அதுமாரி நம்ம பேரை நீங்கள் இது பண்ணாலே அதுக்கு தான் இப்படி வைக்கிறாங்க. டாம் டூ டஸ்ன்னு வைக்காமல் கோவிந்தா, ராமா, கிருஷ்ணா எதுக்கு வச்சுக்கிறாங்க? அப்போ கோவிந்தனா என்னான்னு பார்ப்பான். கோவிந்தனா பாதரசம், கோனா பசுக்கள், பசுக்கள்னா உயிர்கள், விந்துனா என்னது இப்போ தான் சொன்னேன், சிவபெருமானோட விந்து பாதரசம். கோவிந்தா, அரவிந்தன், அரவிந்தனாலும் அதே தான், ஹரவிந்தன், புரியுதா இல்லைங்களா? அது அரவிந்தன் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கணும். பேர்லாம் சும்மா வைக்கல. கிருஷ்ணன் அப்படின்னா கருப்பாகிறான் அர்த்தம். கிருஷ்ணன் அர்த்தங்கய்யா. மீனம்னா அதான் இப்போ தான் சொன்னேன், மீனாட்சி தான். லோச்சனம்னா மீனாட்சி, அதான் மீனாட்சிக்கு தான் இன்னொரு மீனலோச்சனி அது. லோசனம்னா கண்ணு, மீன் மாரிக்கு தான் கண்ணு. கண்ணு அது மாதிரி தானே இருக்குதே, மீன் மாரி தான் இருக்குது. அதான் பாருங்க, இது அதான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பயங்கரமான டீச்சிங். சூப்பராக பேர் வைப்பாங்க. அங்கையர் கண்ணி, அங்கையர் கண்ணின்னு வைப்பாங்க. சொல்லுங்க ஐயா. அந்த காயத்துக்கு தான் ஒரு பாட்டு ஒண்ணு, வெங்காயம் சமைத்து வெகு நாளாய் காத்திருந்தேன், தங்காயம் காக்கவல்ல பொன்காயம் பூக்கும் என்று, அரியோடு சிவம் சேர்த்து ஹரி சி, அரிசி சோறு பொங்க இல்ல, பரிவோடு ஊட்டும் அந்த பாசம் இன்னும் இறங்கலையோ, நவ பொருளை கூட்டியல்லோ ரசம் என்று பெயர் உண்டார், நவலோகம் கட்டவல்ல ரசம் ஒன்றை இறக்க நின்றேன், தாயவளவோ சதமானால் தந்தையரோ உப்பானார், மாயவனும் பனி பூண்டு விதிமதியால் வெல்வாரோ அப்படின்னு ஒரு பாட்டு. நல்ல பாட்டுங்க அது. ஆமா, இதெல்லாம் இவ்வளவு நீட்டுக்குது. நம்பால் பாடினாங்க பாருங்க. பெருங்காயம் வேண்டேன் சீரகமே வேண்டுவேன், வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் பயன் என்ன? என்னதுங்கய்யா? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் பயன் என்ன? புரியாதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, அந்த பாட்டு சொல்லுங்க. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பா இச்சேரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேல் வேண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சீரகமே வேண்டுவேன் பெருங்காயம் வேண்டேன் ஏரகத்து செட்டியாரு, அதான் பாட்டு. சீரகமே வேண்டுவேன் பெருங்காயம், காயம்னா உடம்பு. இப்போ பாருங்க, இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் சுக்கானால், அப்போ நமக்கு வெங்கடேசன் பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க. நம்ம வெங்கடேசன் இருக்காரு, அதுக்கு தான் சொல்கிறேன். வெண்கடை ஈசன் அப்படின்னா கடம்னா குடம். அப்போ நம்ம எலும்புலாம் என்ன கலரில் இருக்குதுங்க? அதான் வெள்ளை கலர். அப்போ அதுக்குள்ளே அந்த இது இருக்குது, சிஎஸ்எஃப், அதில் தான் அந்த மூளை என்னது மிதக்குது. அதனால தான் இவர் பார்க்கடலில் படுத்துங்கிறாரு. அப்போ கடல்னா தண்ணி, அது மேலே தான் படுத்துங்கிறாரு. அப்போ அந்த சிஎஸ்எஃப் மேலே தான் அந்த மூளை தண்டுவடை என்னது மிதக்குது. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அதான் வெங்கடேசன். அப்போ இதுதான் வெங்காயம், அது வெங்காயம். அப்போ வெங்காயம் சுக்காயிடுச்சு. சுக்குன்னா என்னது? இஞ்சி வந்து காஞ்சி போச்சுன்னா அது பேர் என்னதுங்கய்யா? அப்போ இந்த தண்டு வடமும் இந்த சிஎஸ்எஃப் ட்ரெயின் ஆகி அது காஞ்சி போச்சு. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால், அயம்னா இரும்பு. அப்போ இந்த ரத்தம் ஓடினுக்குதுல்ல இந்த சதம், இது வெங்காயம் சுத்த மூளை ஜுரம் வந்து அது காஞ்சி போச்சு, அதை கோமாவில் ஊந்துட்டான் அப்படின்னா வெந்தயத்தால் பயன். வெந்தயம் அயம்னா இரும்பு. அப்போ வெந்து போன அயத்தால் என்ன பயன்? புரியுதா இல்லைங்களா? சீரகமே வேண்டுவேன் பெருங்காயம் வேண்டேன் ஏரகத்து செட்டியாரு. எப்படி சூப்பராக பாடிக்கிறாங்க பாருங்க. புரியுதுங்களா? சீரகம்னா என்னதுங்க? சீரான அகம், அதான் பக்தியுடைய நல்லா பரவசாரம் பண்ணுற அகம் வேணும் எனக்கு, மூளை வேணும். பெருங்காயம் வேண்டேன், பெருங்காயம் பெருசுக்குது, காயம்னா உடம்பு. சீரகமே வேண்டேன் பெருங்காயம் வேண்டேன் ஏரகத்து செட்டியார். அவர் செட்டியாராம், அவர் மளிகை கடை வச்சுக்கிறாராம். யார்? சிவபெருமானை பாடுறாங்க ஐயா. முருகரை பார்த்து அருணகிரிநாதர் பாடுனது யார் பாடுன்னு தெரில. ஏரகத்தில் திருவேரகம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே முருகரா இதுங்கய்யா சிவபெருமானுங்கய்யா? முருகரா ஏரகத்து செட்டியாரு அப்படின்றாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் எப்படி பாடிடுறாங்க? அப்போ நம்ம கலாச்சாரமே என்னது? முத்தி கலாச்சாரம் படிப்பு மூலமாக தான் போக முடியும். இது உட்காந்து மூச்சு போயிடுச்சுன்னு எவன் தான் சொன்னானே தெரில. லோல் பண்ண கிடக்குங்க எல்லாம். அறிவு பக்கமாக வரமாட்டேது. மூளை, அதான் சொல்கிறேன், மூளையை தர அறிவு வரட்டும் அப்படின்னு ஒரு கரு எழுதணும். குரு பூஜைனா சிவபெருமானுக்கு வள்ளலாருக்கு அப்பர் சாமிக்கு தான் குரு பூஜை. மீதி இந்த குருட்டு மாரெல்லாம் வச்சு செருப்பாலை என்ன சாணி காய்ச்சி செருப்பாலை அடிக்கணும், அதான் அவனுக்கு குரு பூஜை. புரியுதா இல்லைங்களா? அப்போ தான் எல்லாருக்கும் என்னது இது என்னன்னு புரியும். அவ்வளோ இருக்குது. ஆனால் இது என்னது என்ன என்னங்க சபாபதி எப்படி
அதான் இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சபைக்கு ராஜா இருக்கார்ல அவர் தானே அது, ஆன்மா தான் அது சபாபதி. புரியுதுங்களா? இப்போ நாடாளு ராஜ்யசபா அந்த தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அதுமாதிரி அதான் சபாபதி, சபைக்கு தலைவர். பதினா கடவுள் இல்லை தலைவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இல்லை இடம் ரத்தன சபாபதி, அதான் இப்போ புரியுது. சபாபதி நான் பிறகு அப்புறம் ரத்தன சபாபதி, பொற்சபாபதி, வெள்ளி சபாபதி எல்லாம் வந்துடும். புரியுதுங்களா? அது ஏன் ரத்ன சபாபதினு சொல்கிறாங்கன்னா அவர் தான் தலைவர். அவர் தான் அதை பொண்டாட்டி கூட சண்டை போட்டு முத்தி அடையத்துக்காக அவர் தான் பண்ணார். மீதிலாம் என்னதை இவர்லாம் கொஞ்சம் சும்மா இவர் டாமினேட் தான் பண்ணலாம். அதனால தான் நடராஜர் தான். கனக சபைன்னு வருங்க ஐயா. கனக சபாபதின்னு நான் கேட்டதில்லை, இருக்கான்னு தெரியல, ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ரத்ன சபாபதின்றதான் ஃபேமஸ் ஆனது, அதான் கரெக்டும் கூட. ஏன்னா அவர் தான் அதை ஆன்மம். கனக சபாபதியும் இருக்கலாம், ஆனால் ரத்ன சபாபதி தானே அதுங்க தலைவர். அவர் தான் அந்த பொண்டாட்டி எல்லாத்தையும் இது பண்ணி ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சு காமிச்சார். இவர் டாமினேட் பண்ணுவார், அவர் தான். அதனால தான் இன்றைக்கி இந்த திருச்சி டெம்பலம் எல்லாம் வீணாக போச்சு. புரியுதா இல்லைங்களா? ஏன் அதுக்கு சும்மா டாமினேட் பண்ணுறதுக்கு பாட்டுக்கிட்டு பாடி எதை பண்ணலான்னு பார்க்குது. உதவமூர்த்திலாம் உதவாமூர்த்திகள். புரியுதுங்களா? உதவமூர்த்திகள்லாம் யாருங்க? உதவாமூர்த்திகள். ஏன் அப்படின்னா இவன் அந்த பாட்டு பாடினது யாரோ அந்த இது சொல்லி கொடுத்தா அவங்க புகழ்ந்து இதுமாரி இவர் மூலமாக இவ்வளோ சொல்லி கொடுத்து நான் இவ்வளோ பயன் அடைஞ்சேன்னா எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே புரியாமல் வெறும் பாட்டு பாட்டு அந்த ட்ரெயினில் கருப்பு கண்ணாடி மாட்டின எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு அதுமாரி பாடுறானுங்க. அதனால் இவங்களாம் என்னது உதவாமூர்த்திகள்லாம் உதவாமூர்த்திகள். புரியுது இல்லைங்களா? இல்லைன்னா இந்த வயிற்று வலி ஆள்லாம் கூட்டுறாயின வாரி பதிக்கும் மாதிரி அப்படியே வயிற்று வலி நிற்கலாம்ல, அது வயிற்று வலி நீக்கம் பதிக்கம் அல்ல அப்படின்னு இப்போ புரியுதா பாருங்கள். கூட்டுறாயின வாரி வலி மரணம்லாம் பிறவர் கேட்குறாரு அவர். உயர்ந்தேன் உன் பொருளும் மனை வாழ்க்கையும் ஒருவர் தம் காவல் இல்லாமையினால் அப்படிலாம் பாடுறாரு அவர். அதெல்லாம் யாருக்கும் யோசிக்கவும் சிந்திச்சு புரிந்து கொள்ளவும்னு அதை மூளை இல்லாதவங்க அதை நான் வயிற்று வலி பதின்ட்டானுங்க. அந்த ஊர் தருமபுரம் சுவாமிநாதன் ஒருத்தந்தார், அவர் தான் எங்கே போனாலும் இந்த பாட்டு பாடுவார். அவருக்கு இது தெரியாதா? அவருக்கு வயிற்றில் கேன்சர் வந்து செத்தார். ஏன் அவர் கூட்டுறாயினவர் பதிகம் தெரியாதா அவருக்கு? இன்னைக்கு யூடியூப்ல பாடிட்டு இருக்காருங்க ஐயா. அவர் செத்துட்டாருங்கய்யா. தருமபுரம் சுவாமிநாதன் தெரியாதுங்களா? தெரியுங்க. அதான் யூடியூப்ல ஒரு பாட்டு டெய்லி வரும். ஆனா என்ன புரியுது, அதான் கேட்குறேன், டெய்லி வரும். ஆனா அவர் உதவமூர்த்தின்ற நான் இப்போ புரியுதுங்களா? அவரும் அது புரிஞ்சுக்கின பாடு இல்லை. எம்மா பேர் என்ன பண்ணி வச்சுட்டாரு? ஆமாங்க, ஆமா, கோழி போட்டு போயிடுறாரு. இதை கேட்டால் நல்லா வேற இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த சத்குருநாதன் இதெல்லாம் கேட்குறது நல்லது தான். ஆனால் படிக்கிறது கேட்க இந்த எல்கேஜி ரைம்ஸ் மாரி. ஆனால் உள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது, அதை யாராவது பார்க்குறாங்களா? கேக்குறது பிடிக்குது அப்படிங்கிறதுக்கே இவ்வளவு வருத்தங்கள் இருக்குங்கிறது யாரும் உள்ள பார்த்தோம். அதுதான் கிருபானந்தர் சொற்பொழிவு. இப்போ சத்குருநாத ஓதுவார் சொற்பொழிவு போனீங்கன்னா, இந்த பாடலுக்கு போனீங்கன்னா அவர் எதை போனீங்கன்னா புரிஞ்சுது. ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சோன்னு அவனுக்கு புரிஞ்சுதுன்னு கேட்பாரா? சண்டை போடுவாருங்களா? அதனால தான் இவங்களுக்கு சாமியை ஓதோ இது ஒன்றும் பிடிக்குது. இங்கே கிளாஸ்னால் கேட்குறோம், ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல, திட்டுறோம் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் கடவுள் நினைக்கிறவங்களாம் திட்டுறோம். குருமார்கள்லாம் என்னதை குருமா போடுறோம். புரியுதா இல்லைங்களா? குருமாவெல்லாம் டெய்லி என்ன பண்ணுறீங்க? குருமார்கள்லாம் அதான் நம்ம ரெண்டு பகுதியை பிரிச்சுட்டோம் ஐயா. இப்போ அகவினத்தார் புறவினத்தார் பிரிச்சுட்டோம். இவங்க எல்லாம் இந்த சைட்ல போயிட்டு இருக்காங்க. ஏன் அது மாதிரி போறாங்க? ஏன் அது மாதிரி போறாங்கன்னா அதுல மூளையே தேவையில்லை. புரியுதா இல்லைங்களா? ஆமா ஆமா. எங்க ஐயா தள்ளுறீங்க. சொல்லுங்க. உங்களே நான் கேட்டுறோம் உங்களுக்கு தமிழமே. சொல்லுங்க ஐயா. இதுக்கு பேர் திட்டுறது இல்லைங்க ஐயா, சுத்தமாக புடம் போடுறதுங்க ஐயா. உரிய மருந்து வரும். களை எடுத்தல் அப்படின்னு சொல்லலாம் ஐயா. இது திட்டுறது எடுத்துக்கிறவங்க அது ஈவோ பிடிச்சவங்க, அது சம்பந்தம் கிடையாதுங்க ஐயா. இது அந்த ஆன்மாவை புடம் போடும் போது அது செம்மையாக மாறுது, அவ்வளவுதான். கரெக்ட் தான். அப்போ இதெல்லாம் புரியுதா பாருங்க, இவ்வளோ சயின்ஸாக சொல்லி கொடுத்தாரு. புரியுதா இல்லைங்களா? அப்போ காலையில் நம்ம பயிற்சி அதுவும் வேணும். நமக்கு ஆரோக்கியமாக இருந்தால் தான் இதெல்லாம் கேட்க முடியும். ஏடிபி இல்லைன்னா என்னது, மிஷினில் அது ஃபோனில் சார்ஜே இல்லை, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ காலையில் பயிற்சி, சாயங்காலம் என்னது பாடம். இதுமாதிரி வச்சுக்கலாமா? மீதி இருக்கிற 6 நாள் அதுமாதிரி வச்சுக்கலாம். அப்போ காலையில் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா காலையில் உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டி இருக்குங்க ஐயா? காலையில் இதுமாதிரி பாடம் இருக்காது. இன்னைக்கு காலையில் சும்மா எடுத்தேன்.
இல்லை எடுத்துறேன், காலைல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலைல நீங்கள் தான் ஃபுல்லாக எடுக்கணும், நான் கூட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களே இது பண்ணிடுறேன். எனக்கு காலைல ஒரு சின்ன வேலை இருக்குது, அது கேட்க. சரிங்க, நல்லது. நானே பார்த்துக்கிறேன். அப்போ நான் காலைல இருப்பேன், ஆரம்பித்து வச்சுட்டு நான் போய்ட்றேன். சின்ன வேலை இருக்குது நாளைக்கு. சரிங்க. ஓகே, நல்லது. நான் பார்த்து. அப்போ மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லது. நன்றி.